எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோடைய டீம்ல இருக்க ஒரு பையன் கிட்டார் வாசிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கா அவன் கிட்டார் வாசிக்கிறதுலாம் கேட்டுட்டு அப்படியே பேக்ரவுண்ட்ல ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்தது, ஹீரோ பார்த்தது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணி ஹீரோயினை அடிக்க வந்தாலும் ஆனா ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்த பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டே பின்னாடி பேக்ரவுண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஒருத்தவர் வந்து ஹீரோயினை பிராய்லர் ரூமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம். பாவம் அந்த பொண்ணு அங்க அந்த என்ன வந்துட்டு கஷ்டப்பட போதோ தெரியலன்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு மென்டலி இல்னஸா இருக்கான்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதனால அதாவது பொய் சர்டிபிகேட் கொடுத்தாலேன்ற ஒரே காரணத்துக்காக சிஇஓ இந்த மாதிரி பிராய்லர் ரூமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம். இதை வந்துட்டு சொல்ல ஹீரோ குடுகுடுன்னு பிராய்லர் ரூமுக்கு ஓடி வரான். ஆக்சுவலி இங்க ஜென்ஸ் வேலை பாக்குறவங்களுக்கே ஊத்தும் வேர்வை, அது மட்டும் இல்லாம கை கால்லாம் வேற ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பழுத்து போயிடும். இங்க ஹீரோயினை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால பத்தாவதுக்கு அங்க ஒருத்தவன் இருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அடிச்சவன். இவனுக்கு நம்ம ஹீரோவையும் பிடிக்காது, ஹீரோவுடைய அண்ணனையும் பிடிக்காதுன்றதுனால ஹீரோயின் கூட வந்து பாத்தீங்கன்னா புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறான். பத்தாவதுக்கு ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணை வந்துட்டு இவன் ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாம்பல இருக்கு. அதனால ஹீரோயினை வேலை வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஏண்டா ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு சங்கல் எடுத்து மிரட்ட, ஏண்டா வேலை செய்ய வந்தா அப்புறம் இந்த மாதிரி வேலை தான் வாங்க முடியும்னு சொல்ல, ஏண்டா அதுக்காக நீ கால மேல காலை போட்டுட்டு உட்காந்து ஏன் ஆளை வேலை வாங்குவியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அவன் அங்க இருந்து பயந்தே ஓடினான். இப்ப நம்ம ஹீரோயினுடைய கையை பார்க்க கிளவுஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்குது. இதை பார்த்த ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஹீரோ என்ன சொல்றா, நீ மறுபடியும் மெடிக்கல் ரூமுக்கு போயிடுன்னு சொல்ல, நான் என்ன வேணும்னா இங்க வந்தேன், சரி விட ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ண போய் நீ என்ன வருத்தப்படுறியா என்ன, இல்ல அப்புறம் நான் ஏன் வருத்த பண்ணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உன்னை யாராவது புள்ளி பண்ணுவாங்கன்னு சொல்ல, அதான் நீ இருக்கல என்ன காப்பாத்துறதுக்கு, நீ என்ன காப்பாத்த மாட்டியா என்ன புள்ளி பண்றவங்க கிட்ட இருந்து ஏதோ இப்ப செங்கலை தூக்கிட்டு வந்தியே அந்த மாதிரின்னு சொல்ல ஹீரோ சிரிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயினுடைய அந்த கிழிஞ்சு போன கிளவுஸை எடுத்துட்டு வரா. ஏன்னா வேற கிளவுஸும் இல்ல போல இருக்கு. பாவம் இப்ப ஹீரோயின் என்ன கஷ்டப்படுவாளோன்னு யோசிக்க, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு செங்கு இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு இந்த டூல்ஸ் டப்பாலாம் எடுத்துட்டு வர, அதுல வந்துட்டு கிழிஞ்ச சில துணிகள்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இந்த துணிகளை வச்சு இந்த வந்துட்டு கிளவுஸை சரி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு செங்கு கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். செங்குமே சரி ஓகேடா பண்ணித்தரேன்டான்னு சொல்ல, அப்ப இன்னொருத்தவர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த ஐஸ் டீயை வாங்கிட்டு வந்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குல்ல, இது வெளியூர்ல இருந்து என்னோட வைஃப் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஐஸ் டீயை கொடுக்க, இதை நம்ம ஹீரோ குடிச்சு பார்த்துட்டு செம்ம டேஸ்டா இருக்கு, இது எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல, அட நானே வாங்கிட்டு வந்தப்பா, எனக்கு எப்படி செஞ்சாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த டைரக்டர் இருக்கா இல்லையா, அதாவது நம்ம ரியாவுடைய அங்கிள், அவர் என்ன பண்றாரு, ரியா வந்துட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லல, அதனால வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்றதுனால ரியாவை பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. செருப்பெல்லாம் அடிச்சிட்டு இருக்க, ரியாவுக்கே கடுப்பாயிடுது. இப்ப செருப்பெல்லாம் வீட்டை விட்டு பறந்து போயிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வெளியே தான் நின்னுட்டு இருக்கான். உன்னை வளர்த்த கடனுக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரியாவை பிடிச்சி கத்திக்கிட்டே அடிக்க, ரியா இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நானே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து அழுதுட்டு இருக்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு இதெல்லாம் பாக்குறான். இப்ப இவ கத்துற, ஆடாப்பா விடே நான் திட்டு வாங்கதெல்லாம் நீ கேட்டுட்டியாடா, இப்ப எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கத்த, கம்பெனியோடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்க போல இருக்கு, அங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ரியாவை கூட்டிட்டு வந்தேன், இதுக்கப்புறம் நீ இங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்துட்டு 1000 தான் அவன் அங்கிளா இருந்தாலும் உன்னை போட்டு இந்த அளவுக்கு அடிச்சிருக்க கூடாது, உன்னை திட்டிருக்க கூடாது, உன்னை பாத்துக்கிறதுக்கும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, அதுலயும் முக்கியமா ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி சொல்ல வர, டக்குன்னு நம்ம ரியா என்ன பண்றா, இங்க பாருடா ஓவரா எனக்கு நூல் விடாத, சின்ன வயசுல இருந்து நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், இதுக்கப்புறமும் நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இங்க பாரு நான் ஒன்னும் உன்கிட்ட வந்துட்டு நூல்லாம் விடல, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு பேரழகிலாம் இல்ல, ரொம்ப வந்துட்டு சீன் போடாத சரியான்னு சொல்ல, ரியா இப்ப ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே வர பாருங்க, அந்த ட்ரெஸ்ல ரொம்ப கியூட்டா இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஐயோ தெரியாதனமா வாயை விட்டுட்டோமோ, பாக்கிறதுக்கு அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிக்க, ரியா பக்கத்துல வந்து டே தம்பி, இந்த ஊர்ல நான் தான் 2வது அழகா இருக்கிற பொண்ணு நீ என்கிட்ட சொல்லியிருக்க, முதல்ல உங்க அம்மான்னு சொல்லியிருக்க, 2வது நான் சொல்லியிருக்கேன், என்னகிட்டே வா அப்படின்னு கலாய்க்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அவனுடைய வீட்டுல உட்காந்துக்கிட்டு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தின்னு அது இதுன்னு சொல்லிட்டு கற்கண்டு எல்லாத்தையும் எடுத்து ஐஸ் டீ போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு என்ன என் பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற போறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்க, அம்மா என்ன சொல்றாங்க, பையனுக்கு வந்துட்டு அதிக வயசாயிடுச்சு, ஏதோ பொண்ணை வந்துட்டு அவன் சைட் அடிக்கிறான் போல இருக்கு, அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்றதுக்காகவும் இல்ல அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோயின்னு தெரியாம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுக்கு கிளவுஸும் ஐஸ் டீயும் கொடுக்கலான்னு வந்து பார்க்க, அங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் பைப்ல இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப கேர் பண்ற மாதிரி பேச, ஆனா கொஞ்சம் கூட சட்டையே பண்ண மாட்டேன்றாங்க நம்ம ஹீரோயின். அப்ப அவன் என்ன பண்ணா, நிறைய ஆளுங்க வரதுனால ஹீரோயின் கையில ஒரு என்வலப் பொண்ணு கொடுத்துட்டு குடுகுடுனோட ஹீரோ இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா இல்லையா, செம்ம கடுப்பாயி நம்ம மேனேஜரை செம்மையா கலாய்க்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் மட்டும் தான்
வேலை செய்யறாளா, எங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை கலாய்க்க, மேனேஜரா விட்டா போதுடா சாமின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட. இப்ப ஹீரோ கொண்டு வந்து ஐஸ் டீயும் பிளஸ் கிளவுஸையும் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஹீரோயின் கிளவுஸை கையில போட்டுக்கிறாங்க. ஐஸ் டீயை குடிச்சு பார்க்க ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. சோ உடனே நம்ம ஹீரோ கேட்கறான், சரி அந்த மேனேஜர் ஏதோ என்வலப் மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்தானே என்னதுன்னு கேட்க, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அந்த என்வலப் மேல உனக்கு அம்பிட்டு கண்ணா, சரி ஓகே இந்த நீயே வேணா படிச்சு பாருன்னு அந்த என்வலப்பை கொடுக்க, உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்துட்டு ஒரு ஹோட்டலுடைய கீ கார்டு இருக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோ கடுப்பை பத்தியா அவன் எவ்வளவு வந்துட்டு திமிரு பிடிச்சவன் சொல்லிட்டு உன்ன இந்த மாதிரி கீ கார்டு கொடுத்து ஹோட்டலுக்கு கூப்பிடுறான். அவன் நல்லவனே கிடையாது, இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு எல்லாம் இப்படிதான் அவன் ரூட் விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினா அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த மேனேஜர் என்ன பண்றான், வந்துட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் ரூம்ல இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வந்தா பார்த்தா ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க. குளிச்சிட்டு இருக்கியா என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோட்டை கழட்டி போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்தப்பவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த மாதிரி என்னோட மனசை உன்கிட்ட நான் பறி கொடுத்துட்டேன். ஸோ சீக்கிரமாவே வந்துட்டு நான் என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்காக தான் இந்த மாதிரி கூப்பிட்டேன். என்னோட இன்டென்ஷன் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நீ என்ன தப்பா எடுத்துக்காது, இந்த மாதிரி ஹோட்டல்ல கூப்பிட்டனே, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா சொல்லுன்னு சொல்ல, லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்துட்டு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோ பார்த்தோடனே மேனேஜருக்கு சமஷாக்கு, டேய் இங்கடா பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே வந்துட்டு நம்ம இவர் மேனேஜர் போயிட்டு செவுத்துலயே அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ உடனே என்னோட பையன் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா, இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ரூம் எடுத்து கொடுத்துருக்கீங்க, சாப்பாடுலாம் வேற வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல மேனேஜருக்கு தலையும் புரியல காலும் புரியல. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோ வேற நான் ட்ரெஸ் மாத்த போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு டவலை கழிட்ட மேனேஜர் அங்கிருந்து குடுகுடுன்னு வெளியவே ஓடிட்டான். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, மேனேஜர் வாங்கின சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நல்லா சரக்கடிச்சுட்டு கம்பெனி முன்னாடி நின்னுகிட்டே, என்னடா கம்பெனியை நடத்திட்டு இருக்கீங்க நீங்க, ஒழுங்காவே கம்பெனியை ரன் பண்ண மாட்டேன்றீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கம்பெனி முன்னாடி நின்று கத்திட்டு இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு வந்துடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு மறைஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினை வந்துட்டு மறைய உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு தோள்பட்ட மேல கைய வைக்க, ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லல. பின்னாடி திரும்பி பார்த்து நம்ம ஹீரோவை சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபவுண்டைன் தண்ணி இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு குட்டியா சாங் வேற, ரொம்ப கியூட்டா இருக்கும் அந்த சாங். ரெண்டு பேருமே சரக்கு அடிச்சுட்டு நல்லா வந்துட்டு ஃபவுண்டைன் தண்ணியில் நனைஞ்சதுனால ஃபுல்லா தொப்பரையா நனைஞ்சிட்டாங்க. ஐயோ என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிச்சவங்க, ஏன்னா ஹாஸ்டலுக்கும் போக முடியாது நடுராத்திரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த வந்துட்டு மேனேஜர் புக் பண்ணி கொடுத்தாலே அந்த ரூம்லயே வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு படுத்துடுறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயின் நல்லா படுத்துட்டு இருக்காங்களா, சோ சரக்குல இவன் நல்லா தூங்கிட்டா போல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே ஆக்சுவலி போதையில் தான் இருக்கான். அதுல நம்ம ஹீரோயின் நல்லா சரக்குல தூங்கிட்டாங்க போல இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து போதையிலே நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. உன்னை ஃபர்ஸ்ட் டைமா நான் எப்ப பார்த்தனோ எனக்கு ஒன்னு அப்பவே ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமா, எல்லாரும் நினைக்கிற மாதிரி நானுமே உன்னை ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது நீ தனியா இருக்கிறதுனாலதான் அந்த திமிரு உன்னுடைய வந்துட்டு பாதுகாப்பா நீ வச்சிருக்கன்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அப்புறம் வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ண. ஹீரோயினுமே இதை கேட்டுட்டு டக்கு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டாங்க, நீ எந்திரிச்சு போலான்னு பார்க்க, ஆனா ஹீரோ கையை விடாம ஹீரோயினை இழுத்து வச்சு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடிஞ்சிடுது. பார்த்தா நம்ம ஹீரோ அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். ஐயோ என்னடா ஆச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா ஹீரோயினை காணோம். ஐயோ ஏதோ இடகடமா பண்ணிட்டோம் போல இருக்கு, இந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் சொல்லிட்டு ஹீரோ குடுகுடுன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஓடி வந்தா. கம்பெனில இன்னைக்கு ஏதோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ மீட்டிங் மாதிரி நடந்துட்டு இருக்குது, எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோ பத்தி சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இப்பதான் அவன் வராமல இருக்கு. வந்து டே மச்சி இந்த மாதிரி நான் வந்துட்டு ஹாஸ்டலுக்கு போலையே, இந்த மாதிரி வந்துட்டு வார்டன் ஏதாவது கேட்டாங்களான்னு சொல்ல, டக்கு நம்ம ஹீரோ என்ன நீயும் போலையான்னு கேட்க, என்ன நீயும் போலையான்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. நீ ஏண்டா போலன்னு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, நிறைய கூட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தேன்னு சொல்ல, ஏண்டா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து ஏதாவது ஆச்சாடான்னு சொல்ல, ஐயோ என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் ஏத்துக்கணும். ஹீரோயின் கிட்ட போயிட்டு நம்ம இப்பவே நம்மளுடைய லவ் சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குடுகுடு நம்ம ஹீரோயின் கிட்ட ஓட, ஹீரோயின் கிட்ட நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லி இழுக்க, டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையா யோசிச்சு பாருன்னு சொல்ல, ஹீரோ ஐயோ என்னடா நடந்துச்சு, இவ வேற சொல்றத பார்த்தா நமக்கு பயமா வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நேற்று நைட்டு ஏதாவது நடந்துச்சா, நம்ம வர்ஜின் தானா, சரி ஓகே இது எப்படிதான் செக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்க. சரி உட்காந்து புக்ஸ் எல்லாம் படிப்போம், அதை வச்சு அது ஏதாவது தெரிஞ்சு போ நம்ம வர்ஜினா இல்லையான்றதுன்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம ஹீரோ புக்ஸ் படிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இங்க பாரு சப்போஸ் நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ப்ராமிஸ் பண்ண. ஹீரோயின் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, விடு விடு பரவாயில்ல, நீ சரக்கடிச்சு தானே அதெல்லாம் பண்ண, ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுன்னு சொல்ல, ஹீரோவுக்கு பகீர்னு ஆகுது. என்ன இவ அசால்ட்டா சொல்லிட்டு போறா, நடந்துச்சா நடக்கலையா ஒண்ணுமே புரியலையே, டைரக்டா கேட்கவும் நமக்கு மனசு கஷ்டமா இருக்குது, ஏதாவது இவன் நினைச்சிட்டா அப்படின்னு ஹீரோ வேற மண்டை போட்டு குழப்பிட்டு இருக்கான்.
இருக்கான். சரி ஓகே, இதுக்கு ஒரே வழி, நம்ம அண்ணன் கிட்ட போய் பேசிடுவோம்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்ல, அண்ணன்கார இங்க பாரு என்ன நடந்துச்சோ நடக்கலையோ ஓகேவா, பொண்ணுங்கெல்லாம் அவங்க மனசுல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டாங்க, பசங்க நம்ம தான் சொல்லணும், அதனால நீ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணன் ஹீரோ கிட்ட சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, இந்த மீன் பால் இருக்கு தெரியுமா, இந்த மீன் பால் மாதிரி வந்துட்டு எனக்கு உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்கு இந்த மீன் பால் தான் ஞாபகம் வரும், பிகாஸ் ஏன்னா எனக்கு இந்த மீன் பால் ரொம்ப பிடிக்கும், என்னோட மீன் பாலே நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா பாத்துக்க, நான் என் மனசுல உன்னை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, நான் உன்னை எவ்வளவு தெரியுமா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, அதாவது ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை உட்கார வச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் கம்பல்ல வேலை செய்யற பையன் தான் போல இருக்கு. இவனை உட்கார வச்சு சொல்ல, இவனா அழுதுகிட்டே, நான் மட்டும் ஒரு பொண்ணா இருந்தேன்னா கண்டிப்பா அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேற இன்னும் ஏத்தி விடுட. ஹீரோ இப்போ ரொம்ப கான்பிடன்ஸா ஓகேடா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு கையில ஃபிளவர்லாம் வச்சுட்டு கம்பெனிக்கு முன்னாடி வெயிட் பண்ணா, ஹீரோயின் அந்த மேனேஜர் கூட கார்ல போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பக்குன்னு ஆகுது. அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா ஒரு பெரிய ஹோட்டல் ரூம்குள்ள, அதாவது பெரிய ஹோட்டலுக்குள்ள அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோயினும் உள்ள போறத பார்த்து ஹீரோடைய மனசு சுக்குநூறா உடஞ்சு போவா. இதை பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி ஹீரோயினுடைய ஹாஸ்டலுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்றான். ஹீரோயினுமே வராங்க. ஹீரோ வந்த உடனே நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடறா. நீ எதுக்கு அன்னைக்கு நைட்டு நமக்குள்ள நடந்த விஷயத்தை பத்தி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்ற, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன வந்துட்டு சைல்டிஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நான் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், ஏன்னா உனக்கும் எனக்கு அன்னைக்கு எதுவுமே நடக்கவே இல்லைன்னு சொல்ல, நீ எதுக்கு மேனேஜர் கூட எல்லாம் ஹோட்டலுக்கு போனேன்னு சொல்ல, ஏண்டா அன்னைக்கு நைட்டு நடந்ததுக்கும் இப்ப நீ வந்து பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம், சப்போஸ் உனக்கும் எனக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருந்தா கூட நான் யார்கிட்டயும் பேசக்கூடாதா, என்ன ஏன் இப்படி வந்துட்டு சைல்டிஷா பிஹேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இம்மெச்சூரா இருக்கான்னு ஹீரோ பிடிச்சி திட்ட நம்ம ஹீரோயின். அங்கிருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு சோகத்துல அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல, அப்பதான் ஃப்ரெண்டுக்கார இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றான். ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பிராய்லர் ரூம்ல தானே இருந்தாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் இப்ப இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரா சிஇஓக்கு மாறி இருக்காங்க. அதாவது சிஇஓ உடைய ஆபீஸ்ல இப்ப ஹீரோயின் ஒர்க் பண்ண போறாங்க. ஆக்சுவலி இந்த சிஇஓ உடைய பையன் தான் இந்த மேனேஜரா. இப்ப ஹீரோக்கு இந்த விஷயத்தை கேட்டுட்டு வந்துட்டு ஐயோ தேவையில்லாம நம்ம தான் வாயை விட்டுட்டோமான்னு யோசிக்க, ஹீரோயின் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரா இருக்கறனால சிஇஓ தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா. சோ சிஇஓ உடைய பையன் தான் வந்துட்டு இந்த மேனேஜர். சோ இந்த மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய ரூமுக்கு, அதாவது வந்துட்டு ஆபீஸ் ரூமுக்கு தான் ஹீரோயினா அன்னைக்கு நைட்டு வந்துட்டு கூட்டிட்டு போனா அந்த ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ அச்சோ அப்படியான்னு சொல்லி யோசிக்க, இங்க பாரு என்னதான் அவன் பணக்காரனா இருந்தாலும் அவங்க அப்பா வந்துட்டு ஃபுட் ஃபேக்டரியோட சிஇஓ இருந்தாலும் நீ தான் வந்துட்டு கம்பெனிலேயே அழகான பையன், அதனால நீ தேவையில்லாம ஹீரோயின் கிட்ட சண்டை போடாது அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் அந்த மேனேஜர் கூட பேசுறது ரொம்ப கோவமா வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சிஇஓ உடைய ஆபீஸ் ரூம்ல வந்துட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் ஒர்க்க பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து கம்பெனி விஷயமா ஏதோ பேசிட்டு இருக்க, ஹீரோயினுமே அவங்களுடைய ஒர்க்க சூப்பரா பண்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சிஇஓ வந்துட்டு, உன்னை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு தான் வேலைக்கு கூப்பிடலாம்னு நினைச்சேன், ஆனா உன்னுடைய டிரான்ஸ்லேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குது, பேசாம நீ என்னுடைய வந்துட்டு ஆபீஸ் ரூம்லயே ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஜாப் ப்ரமோஷன் கொடுத்துறாரு. அதாவது பிராய்லர் ரூம்ல இருந்து இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் ஆயிட்டாங்க. இப்ப ஹீரோயின் சந்தோஷமா வந்துட்டு கம்பெனிக்குள்ள வர, அப்ப இந்த செக்ரட்டரி வந்து என்ன பண்றா, சாரி மேனேஜர் வந்துட்டு செக்ரட்டரினே வருது இவனை பார்த்து, இந்த மேனேஜர் என்ன பண்ணா, ஹீரோயின் கிட்ட வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் தான் உன்னை டிரான்ஸ்லேட்டரா வந்துட்டு வேலைக்கு உட்கார வச்சேன், பத்தாவதுக்கு வந்துட்டு இப்ப ஸ்காலர்ஷிப் வேற வந்துட்டு கிடைக்க போகுது, அதுக்கு ஒரு ஆளுக்கு தான் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதை நான் உனக்கே தர சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நீங்க பாருங்க ஆக்சுவலி இதுல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா நோட்டீஸ் போர்ட்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் வேணும் ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருந்தேன் பார்த்திருந்தேன், அதனால தான் நானே வந்துட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணேன், அதுவும் இல்லாம ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைக்கணும்னா நான் நல்லா எக்ஸாம் எழுதினாலே கிடைக்குமே, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா மொக்க பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க இந்த மேனேஜரை. இந்த மேனேஜரும் என்னடா இவ இப்படி மொக்க பண்ணிட்டாலே யோசிக்க, உண்மையாவே நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் போர்ட்ல பார்த்து தான் அந்த வேலைக்கு அப்ளைவே பண்ணிருப்பாங்க. இவன் சொன்னதுனால வந்துட்டு எல்லாம் எடுத்திருந்திருக்க மாட்டாரு சிஇஓ. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு வேலை வாங்கிட்டு ஹீரோடைய அப்பா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க, அங்க நம்ம ஹீரோடைய அம்மா வர டக்குன்னு இவர் எந்திரிச்சு வேலை செய்யற மாதிரி நடிக்கிறாரு. அப்பா இப்பதான் வந்துட்டு அம்மா கொடுத்த வேலையெல்லாம் என் தலையில கட்டிட்டு உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சேன், இப்ப அம்மாவை பார்த்தோன்னே பயந்து போய் நீ வேலை செஞ்சுட்டு இருக்கே, அம்மாக்கு என்ன பயமான்னு கேட்க, அடே அதுக்கு பேர் பயம் கிடையாதுரா, அதுக்கு பேர் வந்துட்டு ஒரு மரியாதைடாம். ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் நான் பண்றப்ப உங்க அம்மா இதெல்லாம் பாக்குறப்ப அவளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும்டா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பத்தி யோசிச்சுக்கிட்டே, அப்பா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பிடிக்காத ஒரு ஆள் கூட அம்மா பேசினாங்கன்னா நீ என்னப்பா பண்ணுவேன்னு சொல்ல, என்ன பண்ணுவனா அமைதியா உங்க அம்மா கிட்ட என்னம்மா என்ன பேச்சு அப்படின்னு தான் கேட்பேன், ஏன்னா அது அவங்களுடைய ஃப்ரீடம்பா, அவங்க யார்கிட்ட வேணாலும் பேசலாம், ஆனா நம்ம கிட்ட வந்துட்டு பிடிக்காதவங்க கிட்ட அம்மா பேசுறாங்கன்னா ஏதாவது ஒரு ரீசனோட தான்ப்பா அவங்க பேசுவாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ப்பான்னு சொல்ல, ஹீரோடைய அம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்டு வந்தேன், ஏண்டா உன்னோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனையா, இங்க பாரு அதாவது உன்னோட ஆப்போசிட் ஜெண்டருக்கு நீ வந்துட்டு ஈக்குவல் வந்துட்டு ஒரு இதை கொடுக்கணும், ரைட்ஸ் கொடுக்கணும், அவங்கள மதிக்கணும்டா, அப்பதான் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்க கிட்ட போய் நம்ம சண்டை எல்லாம் போடக்கூடாது, நீ அவர்கிட்ட பேசக்கூடாது இவன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோக்கு இது புரிஞ்சிருச்சு. கம்பெனிலயும் உட்காந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோயின் சாப்பிடறதுக்காக வந்து தனியா டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. அங்க இருக்கிற லேடிஸ்லாம் ஹீரோயின் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு இந்த மேனேஜரை
கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு மேனேஜருடைய அப்பா அந்த சிஇஓ உடைய வந்துட்டு ஆபீஸ் ரூம்ல தான் ஹீரோயின் வந்துட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ஹீரோயின் உட்காந்து தனியா சாப்பிடனால இந்த ஆஃபாங், அதாவது நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறாங்க, அவனுடைய பேர் தான் ஆஃபாங். ஹீரோயின் கிட்ட வந்து என்னமா நீ நார்மலான வந்துட்டு ஆளுங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டியா, ஏன்னா நீ வந்துட்டு சிஇஓ உடைய டிரான்ஸ்லேட்டர் ஆயிட்டன்னு திமுறான்னு சொல்லிட்டு ஹீரோயினை புள்ளி பண்ண அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் ஆஃபாங் கூட. நடுவுல நம்ம மாஸ் பொண்ணு தான் வந்து சண்டையை ஸ்டாப் பண்ண இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு சமக்கம் வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் பின்னாடி ஓடி வந்து நீ அந்த டிரான்ஸ்லேட்டர் விஷயத்துக்காக தான் அன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு போன என்கிட்ட சொல்லிருக்கலாம்லன்னு சொல்ல, ஏன் நீ அதை புரிஞ்சிருந்திருக்கலாம்ல, நீ எதுக்கு வந்துட்டு என் மேல சந்தேகப்பட்ட அப்படின்னு கேட்க கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த இவர் வந்துட்டு மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு டிரான்ஸ்லேட்டர் விஷயமா கூப்பிட்டுருக்காரு, ஈவினிங் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் கார்லன்னு சொல்ல ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அடப்பாவி இவனை பார்த்தாலே எனக்கு சமக்கம் வருதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்க. அப்பதான் நம்ம செங்கு சொல்றான், அதாவது இந்த இவருக்கா தெரியுமா இந்த மேனேஜர், அவன் எந்த வேலையுமே பண்றது இல்ல, எல்லாரையுமே மட்ட தட்டி தாண்டா பேசிட்டு இருக்கான், அவங்க அப்பாவுடைய காரை ஒண்ண வச்சுக்கிட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வருது, கார்ல தானே ஹீரோயின் அவன் கூட்டிட்டு போறான், நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு மாடுலேஷன் பைக் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிருக்கா. ஆக்சுவலி அது சைக்கிள் தான், பின்னாடி பார்க்கக்குள்ள அது சைக்கிள், முன்னாடி பார்க்கக்குள்ள அது ஒரு பைக் மாதிரி இருக்குது. ஹீரோ அந்த பைக் எடுத்துட்டு வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போலான்னு பார்க்க அதுக்குள்ளே மேனேஜர் வந்து வாங்க நான் அவங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோ கூட நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. மேனேஜருக்கு சம பல்ப் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு சேலரி வரட்டும், உன்னை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு நான் உன்னை சாப்பிட வைக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் எதுக்காக பெரிய ஹோட்டல், இந்த மாதிரி தேவையில்லாம காசெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நீயுமே கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிற, ரோட் சைட் ஃபுட்டுனாலுமே நான் நிம்மதியா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆவறான். இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் இந்த மேனேஜர் என்ன பண்ணா, அதாவது கார்ல பிரச்சனை, அதாவது அவங்க அப்பாவுடைய கார்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேரேஜுக்கு எடுத்துட்டு வந்து காரை சரி பண்றதுக்காக வரான். அங்க வந்துட்டு நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா காரை நான் சரி பண்றேன்னு சொல்ல, ஆனா இந்த மேனேஜர் வேணும்னே ஹீரோவை சண்டை இருக்கணும்ன்றதுக்காக இல்ல ஹீரோ கூப்பிடுங்க அவன் தான் வந்து சரி பண்ணணும்னு சொல்றான். ஹீரோவுமே இதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு சரி ஓகேடா வாடா நானே சரி பண்றேன்னு சொல்லிட்டு சரி பண்ணலான்னு போவேன். டே இதுக்கு முன்னாடி நீ கார்லாம் பார்த்தது இல்ல, ஒழுங்கா காரை சரி பண்ண, இல்லன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளவுதான் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஓவரா மொக்க பண்ண ஹீரோ கடுப்பாயினா, ஏடா ஒரு டப்பா காரை வச்சுக்கிட்டு ஓவரா சீன் போடுறியாடா நீன்னு சொல்ல, எதுடா டப்பா காருன்னு சொல்ற, இங்க பாரு ஒழுங்கா ஹீரோயின் பின்னாடி சுத்துறத நிப்பாட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் ஹீரோவை மிரட்டுறான் பாருங்க. ஹீரோ கடுப்பாயி இங்க பாருடா வாடா ஒத்தை கொத்த சண்டை போட்டுக்கலாம்னு சொல்ல, ஒத்தை கொத்த என்னடா நான் என் கேங்க கூட்டிட்டு வரேன், நீ உன்னோட கேங்க கூட்டிட்டு வா, நம்ம ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்டா ஹீரோயின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட பெட் கட்ட நம்ம ஹீரோவும் ஓகேடா உன் கூட நான் சண்டைக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயி சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் வாங்கிறதுக்காக கையில டூல்ஸ் எல்லாம் எடுக்க, இதை பார்த்துட்டு மேனேஜர் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறான். இப்ப இந்த இடத்துக்கு ஆஃபாங்க, அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு சாப்பிட போலான்னு போவ ஆஃபாங்க கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த மேனேஜர் எங்க எல்லாரையுமே செத்துட்டு மட்டம் தட்டுறான், நீ ஹீரோயினால வந்துட்டு லைக் பண்றதுனால தான் மேனேஜர் கூட சண்டை போடுறோம்னு நினைச்சோம், ஆனா நீ அந்த மேனேஜர் கூட இப்ப சண்டைக்கு ஒத்தை கொத்த கூப்பிட்டதுனால எங்களுடைய சப்போர்ட்லாம் உனக்கு தான் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண, இதுல நம்ம மாஸ் பொண்ணும் வேற அவ சமைச்ச சாப்பாடை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே ஓட, ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாஸ் பொண்ணு சாப்பாடு கொடுத்துட்டு போனா இல்லையா அதை வாங்கி நம்ம ஹீரோ செங்கு கிட்ட கொடுத்துறான். ஏன்னா செங்குக்கு மாஸ் பொண்ணு மேல ஒரு கண்ணு, அவ சமைச்ச சாப்பாடு நீயே சாப்பிடுறான்னு சொல்ல செங்குக்கு செம ஹாப்பியாகி ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த மேனேஜர் பைப்ல என்ன பண்ணா, இந்த டைரக்டர் ஒருத்தன் வந்தான் தெரியுமா, அந்த பொண்ணை வந்துட்டு புள்ளி பண்ண தெரியுமா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட், அவன் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். நீங்க எனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை நீங்க வந்துட்டு புள்ளி பண்ணீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதோடைய வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தையே நான் மறைக்கிற மாதிரி கம்பெனில வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த டைரக்டர் ஹீரோடைய அண்ணன் கிட்ட போயிட்டு ஹீரோ இந்த மாதிரி சண்டைக்கு வரேன்னு சொல்றான், ஒத்தைக்கு ஒத்த கேங் வர மாதிரி உன்ன மாதிரி உன் தம்பி மாறணுமா என்ன, நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி கேங் லீடரா மாறி இந்த மாதிரி எதுவுமே வேலைக்கு உதவாதவனா வந்துட்டு ஒரு ரவுடி பையனா சுத்திட்டு இருக்கான், உன் தம்பி அந்த மாதிரி மாறணுமா, உன் தம்பி கிட்ட போயிட்டு இந்த சண்டை எல்லாம் வேணான்றதை போய் சொல்லுடா போடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணன் கிட்ட நம்ம டைரக்டர் சொல்லிடுறாரு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சோ யாரெல்லாம் சண்டைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு கேங்க சேர்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ, அதுக்கான எல்லா வேலையுமே நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோடைய அண்ணன் வரான். சோ இப்ப ஹீரோடைய அண்ணன் வந்து சண்டெல்லாம் வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா, டே தம்பி என்னடா மேனேஜர் கூட ஒத்தை கொத்த கேங் வார ஏதோ சொல்லியிருக்கியாமே, பரவாயில்லடா என்னோட மொத்த சப்போர்ட்டும் உனக்காக தான், என் ஆட்கள்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா, எத்தனை பேர் வேணும்னாலும் நீ எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணன் மாசா கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா ஹீரோடைய அண்ணனுக்கும் மேனேஜரை பிடிக்காது இல்லையா. சோ இப்ப ஹீரோ வந்துட்டு கேரேஜ்ல வண்டி ரெடி பண்ணதுனால ஹீரோயின் அந்த வண்டி எடுத்துட்டு போலாம், அதாவது சிஇஓ கிட்ட எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட சண்டைனாலதான் வந்துட்டு இந்த விஷயத்த சரி பண்ணுமா என்ன, நான் என்ன வந்துட்டு திங்ஸா, நான் என்ன பொருளா, சண்டை போட்டு உனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருளை பிரிச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல, சண்டை போடாதன்னு சொல்ல ஹீரோ நானா சண்டை கூப்பிட்டேன், அவன் தான் என்ன சண்டை கூப்பிட்டான், அதனால நான் சண்டை போடுவேன்னு சொல்ல
ஹீரோயின் செமையா கோவப்பட்டு, இங்க பாரு நான் ஒன்னும் திங்ஸ் கிடையாது, என் மனசை ஜெயிக்கிறதுக்காக சண்டை போடாமலே எது வேணாலும் பண்ணலாம், அதனால தேவையில்லாம நீ சண்டை போட்டோன்னு வச்சுக்கோயே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்ல ஹீரோ உடனே என்னப்பா அவனும் தானப்பா சண்டை போடுறேன்னு சொன்னான்னு சொல்ல இதுக்கு மேல வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோவை காரை விட்டு கீழே இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு சரியா கார் ஓட்ட தெரியாது போல இருக்கு. புது காரை எடுத்துட்டு வந்த நம்ம ஹீரோயின் அங்கங்க இடிச்சு காரையே உடைச்சு கொண்டாந்து சிஇஓ கிட்ட கொடுக்க சிஇஓ கடுப்பாயிச்சாப்ல. மறுபடியும் நம்ம ஹீரோயினை டீ ப்ரமோட் பண்ணி மறுபடியும் பிளாய்லர் ரூமுக்கு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கடுப்பாயி டீ ப்ரமோஷன் பண்ணி விட்டுட ஹீரோயினுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. தான் பண்ண தப்புக்காக மறுபடியும் பிராய்லர் ரூமுக்கே போயிடலான்னு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சோ இப்போ வந்துட்டு கேங் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதாவது கம்பெனிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஓரமா வார வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பிச்சு விடுறா நம்ம ஹீரோவுக்கு. ஹீரோவுமே வந்து பாத்தீங்கன்னா கேங் வாருக்காக செம்மையா ரெடி ஆயிட்டு இருக்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ரியா ஓடி வந்து, டே அந்த மேனேஜர் சரியான ஆளுடா, இந்த மாதிரி கம்பெனிக்குள்ள சண்டை நடக்க போதே வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் போலீஸ்க்கு கால் பண்ணி கூப்பிட்டுருக்காண்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அட பாவி இவன் சண்டையில ஜெயிக்க முடியாதுன்னா போலீஸ்ல நம்ம மாட்டி விடணும்னு நினைக்கிறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே அவனுடைய வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அப்ப நம்ம சண்டையை வேற இடத்துல வச்சுக்கலாம்னு சொல்ல அப்பதான் ரியா இன்னொரு விஷயத்த சொல்றா, ஹீரோயினை பிராய்லர் ரூமுக்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நீ அதாவது சிஇஓ பையன் கூட சண்டை போடுறது இந்த கம்பெனி முழுக்க பரவிடுச்சு இல்லையா, அதனால சிஇஓ காதுலயே இந்த விஷயம் போயிருக்கும், அதனால ஹீரோயினை மறுபடியும் டீ ப்ரமோட் பண்ணி பிராய்லர் ரூமுக்கே அனுப்பிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. சோ இப்ப நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பிராய்லர் ரூம்ல போய் பார்த்தா அங்க மறுபடியும் இந்த ஆஃப் என்ன பண்ணா ஹீரோயினை கிண்டல் பண்ணிக்கிட்டே ஹீரோயினை செமையா வேலை வாங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் வந்துட்டு இப்ப ஹீரோயின் டீ ப்ரமோட் ஆயிருக்கிறதுக்கு காரணம் நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப நைட்டு ஃபுல்லா உட்காந்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான், சண்டை போடலாமா வேணாமா சண்டை போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவன் லாஸ்டா ஒரு முடிவுக்கு நம்ம ஹீரோ வந்து சண்டை போடலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூட அவனுடைய டீம்மேட்ஸ் பிளஸ் அவங்க கப்பல்ல வேலை பார்க்கறவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போவேன். இன்னொரு பக்கம் இந்த மேனேஜர் அவனுமே வந்துட்டு யாரோ கோட்டு புடிச்சு விட்டு போட்டவங்க எல்லாத்தையுமே ஒரு 10-15 பேர் அவனையுமே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், என்னோட பர்சனல் வேலைன்றதுனால நானுமே நீயுமே தனியா வந்துட்டு சண்டை போட்டுக்கலாம், நான் கூப்பிடுற வரைக்குமே என்னோட டீம்ல இருந்து யாருமே வரமாட்டாங்க சண்டை போடுறதுக்கு, இது கேங் வர வேணாம் ஒத்தை கொத்த சண்டை போடலான்னு ஹீரோ மேனேஜர் கிட்ட சொல்ல இங்க கம்பெனியில இருக்க லேடிஸ்ங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சண்டை நடக்குது சீக்கிரமா வாங்கன்னு ஒரு லேடி கூட்டு போவ ஹீரோயினுமே இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. மேனேஜர் என்ன பண்ணா, ஓகேடா ஒத்தை கொத்த தானே சண்டை போட்டுக்கலாம்டா, என் ஆட்களும் யாரும் வரமாட்டாங்க உன் ஆட்களும் வரமாட்டாங்க வாடா சண்டைக்குன்னு வர ஹீரோ ஒரே ஒரு அடிதான் இந்த வந்துட்டு மேனேஜரை, அவ்வளவுதான் மேனேஜருடைய வந்துட்டு கண்ணாடி எல்லாம் கீழே விழுந்து அப்படியே வாயில இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருக்குது. ஆனா வந்துட்டு இவன் பாக்கிறதுக்கு எவ்வளவு அமைதியா இருந்தான். ஹீரோ ஒரு அடி அடிச்சோடனே இவன் ஜாம்பி மாதிரி மாறிடுறான். கத்தி நம்ம ஹீரோ போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோடைய ஆட்கள்லாம் செம்மையா வந்துட்டு பயந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வேணும் தான் நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா பேச மாட்டேன்னு, அதுக்காக தான் இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோயினுமே வந்துடுறாங்க. வந்து ஹீரோயின் அந்த சண்டையை ஸ்டாப் பண்ண ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் எல்லாம் கொட்டிட்டு இருக்குது. அப்ப இந்த மேனேஜர் போட்டு ஓவரா மறுபடியும் அடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா வந்து யோ போதும் ஸ்டாப் பண்ணியா, ஏன்னா நீ மேனேஜர் மாதிரியே நடந்துக்க மாட்டேன் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கு மயக்கமே வந்துடுது. சோ இப்ப நம்ம ஹீரோயின் உடனே நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ற சோ கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா ஹீரோக்கு செம்மையா ப்ளீட் ஆயிட்டு இருக்குது. பார்த்தா அதுக்கு ஹீரோ மயக்கத்துல கூட ஹீரோயினை புள்ளி பண்ணாதீங்கடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா எழுதிட்டு இருக்க. டக்கு நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான் பாருங்க. ஹீரோக்கு அதிகமா ப்ளீட் ஆகிறதுனால ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற நிலைமை. ஆக்சுவலி என்னதான் நம்ம ஹீரோ சண்டையில தோத்து இருந்தாலும் ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா சண்டையில தோத்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஜெயிச்சிட்டா. கம்பெனி முழுக்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பரவிட்டு இருக்குது. அதாவது டான்சிங் காம்படிஷன் சொல்லிட்டு ஒன்னு வைக்க போறாங்க போல இருக்கு. அதாவது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி போல இருக்கு. அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு உங்க டான்ஸ் பார்ட்னரை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சார்பா நம்ம ரியா தான் எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்குமே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஹீரோ இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். ஹீரோயினை கூப்பிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசனை பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் என்ன வந்துட்டு டிரான்ஸ்லேட்டர் ஜாபுக்கு சிஇஓ என்ன வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு என்ன கூப்பிட்டுருக்காருன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். ஆனா நம்ம ஹீரோ அந்த டான்ஸ் பார்ட்னருக்காக வந்துட்டு என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை நம்ம ஹீரோயின் கிட்ட. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர ஹீரோவுடைய அம்மா பிடிச்சி ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிளஸ் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா அம்மா ஒரு 2 நாள் ஊர்ல இல்லைன்னா இந்த மாதிரி தான் போய் சண்டை போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ரியா வர. சோ ரியா கூடவே சேர்ந்து நம்ம மாஸ் பொண்ணுமே தனியா வந்திருக்கா. 2 பேருமே ஹீரோவை பார்க்க தான் வந்திருக்காங்க. இப்போ உடனே வந்துட்டு நம்ம ரியா என்ன பண்றா, ஹீரோக்காக நான் சிக்கன் சூப் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சூப் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட கொடுக்க நம்ம மாஸ் பொண்ணு என்ன பண்றா, இவதான் மாஸ் பொண்ணு இல்ல, நான் சிக்கன் சூப் எல்லாம் எடுத்துட்டு வரல, அதுக்கு பதிலா நான் சிக்கனையே பிடிச்சி
புடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உயிரோட கோழியும் வாத்தையும் புடிச்சிட்டு வர அந்த கோழியும் வாத்தும் வீட்டுக்குள்ளே குடுகுடுனோட மாஸ் பொண்ணு போயிட்டு அதை பிடிக்க. ஆனா இப்படி தன்னோட பையனை பாத்துக்கிறதுக்கு 2 பொண்ணுங்க வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ரொம்ப ஹாப்பியா வராங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு கம்பெனியோடைய இன்னொரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த மேனேஜருடைய அம்மா இருக்காங்க. அதாவது சிஇஓ உடைய ஒய்ஃப். அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ சண்டைப்புல இருக்கு. 2 பேருமே பிரிஞ்சு இருக்காங்க. இப்ப இந்த மேனேஜர் வந்து அவங்க அம்மாவுக்கு லாலிபாப் கொடுக்க வர, ஆனா அவங்க அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. இந்த மேனேஜர் என்ன பண்ணா, ஆக்சுவலி சோ இவங்களுடைய ஃபேமிலியில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரப்போல இருக்கு. அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வெளியாட்களுக்குலாம் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் கூட்டிட்டு வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் வேணுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்க, அம்மா என்ன சொல்றாங்க, நீ போய் அப்பா கிட்ட கேட்டுக்கொண்டான்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்கறதுக்கு பிடிக்கல போல இருக்கு. அந்த பொண்ணு யாரு ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னல, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா, நான் முதல்ல அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்ல, அம்மா நான் இன்னும் லவ்வையே ப்ரப்போஸ் பண்ணல, ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா, கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை பத்தி பீலா விட்டுட்டு இருக்க. அம்மா நீங்க அப்பா கூட மறுபடியும் வந்து சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, அம்மா அப்பாவுடைய சண்டையில நீ எதுக்கு வர, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனை கூட கொடுக்காம மேனேஜர் அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க அம்மா. சோ இவன் சாக்லேட்டை வச்சுட்டு போவ, அந்த சாக்லேட்டை கூட அவங்க எடுத்துக்கவே இல்ல. இப்ப நம்ம ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணாங்க, ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி உன் மனசுல வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கான்றது எனக்கு தெரியும், ஏன்னா நீ அப்பப்ப ஏதோ ஒரு யாரோ ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசுவ, இப்ப அந்த மனசுல இருக்க பொண்ணு யாருன்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ ஐயோ நம்ம ஹீரோயினை லவ் பண்ற விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கேன்னு யோசிக்க, இப்ப அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. சோ பார்த்தா நம்ம ஹீரோயின் வேற ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா அந்த விவிஐபி இருக்கிற வந்துட்டு இடத்துக்கு போவ, ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு யார நம்ம ஹீரோ லவ் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ரியாவை தான் லவ் பண்றான்னு நினைச்சிட்டு ரியாவை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நீ இவ்வளவு தாண்டா லவ் பண்ற, எனக்கு நல்லா தெரியும், இவளை பாக்கிறதுக்கு நீ ஹாஸ்டலுக்குலாம் வேற போவியாமேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜருடைய அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயினை வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னமா நீ ஏதோ டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கியாமே அப்படியாமான்னு கேட்க, ஆனா நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க மேனேஜர் நம்மள வந்துட்டு இன்டைரக்டா அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு கூட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் இல்ல ஆண்டி நான் டிகிரி எல்லாம் முடிக்கல, நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே என்னோட வந்துட்டு பிரின்சிபால அடிச்சிட்டேன், அதாவது வந்துட்டு அதனால எனக்கு வந்துட்டு டிகிரி முடிக்க முடியல, என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட்ல எதுவும் இல்லைன்னு உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க வேணும்னே. ஆக்சுவலி இதுதான் உண்மையும் கூட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, அம்மா நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, ரியா என்னுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரியாவை வந்துட்டு ஏதாவது பிரச்சனைனா நான் போயிட்டு பாக்கிறதுக்காக போவேன், மத்தபடி அவளை நான் லவ் எல்லாம் எதுவும் பண்ணலாமான்னு சொல்ல, இதை கேட்ட ரியாவுக்கு மனசு கஷ்டமாயி அங்கிருந்து போவ, ஹீரோடைய அம்மா அங்க பாருடா அவ போறா அவ பின்னாடி போடான்னு சொல்ல, ஹீரோ ரியாவை வந்துட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு போவ, அப்ப விவிஐபி ரூம்ல இருந்து நம்ம ஹீரோயினுடைய குரல் கேக்குது. டக்குன்னு ரியாவை விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு வெளியே நின்று எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கதை கேட்கறான். இங்க வந்துட்டு இந்த மேனேஜர் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு நல்ல டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்ல, அப்பயும் நம்ம ஹீரோயினே இல்ல இல்ல இப்ப நான் டிரான்ஸ்லேட்டர் ரூம்ல இருந்து பிராய்லர் ரூமுக்கு சேஞ்ச் ஆயிட்டேன், ஏன்னா ஒரு பொண்ணுக்கு நான் மென்டலி இல்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தேன், பொய்யான சர்டிபிகேட், அது கூட உங்க பையனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பிராய்லர் ரூம்ல இருக்கிற ஒரு பொண்ணையாடா வந்துட்டு இந்த மாதிரி என்னுடைய வந்துட்டு வருங்கால மருமகன் நீ கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண பாக்குற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணெல்லாம் எப்படா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு நீ சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க பையனை அவங்க திட்டிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு சம கடுப்பாயி உள்ள வந்து ஹீரோயின் வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு கெட்ட பேர் வாங்கியிருக்கானா, அது யாருக்காவது ஹெல்ப் பண்ணிதான் இப்படி நீங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி இப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நிக்க, டக்கு நம்ம மேனேஜர் எந்திரிச்சு என்ன கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே வந்துட்டு நம்ம மேனேஜருடைய அம்மா என்னமா அந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மையா, வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, ஹீரோயின் ஆமான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இவன் கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம மேனேஜர் என்ன பண்ணா ஹீரோவை கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் விவிஐபி ரூம்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்க, ஒழுங்கா வெளியே போட அயோக்கிய ராஸ்கல்னு ஹீரோவை திட்ட, ஹீரோயினுக்கு கோவம் வந்து டக்குன்னு எந்திரிச்சு அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, ஆனா அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனுக்கு வந்துட்டு எல்லா உரிமையும் இருக்கு என்னை பத்தி வந்துட்டு பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு வெளியே வந்துடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே வந்தோடனே சரக்கு அடிக்கிறியான்னு கேட்க, நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்ல 2 பேருமே நின்று சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்கறான் எதுக்காக என்னோட பாய் ஃப்ரெண்டா வந்துட்டு நீ இல்ல அப்படின்றது நீ சொன்ன, நீ அன்னைக்கு நைட்டு நடந்ததுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டியான்னு சொல்ல, ஹீரோயின் இங்க பாரு நீ எனக்கா சப்போர்ட் பண்ற எனக்கா பேசுற எல்லாம் ஓகே, நான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு நீ நினைக்கிற, ஆக்சுவலி அன்னைக்கு உனக்கு எனக்கும் நடுவில் ஒண்ணுமே நடக்கவே இல்லப்பா, நீ குடிச்சிருந்த நீ கிஸ் பண்ண, பட் ஆனா நானுமே கிஸ் பண்ண நான் ஒத்துக்கிறேன், பட் ஆனா வந்துட்டு அதுக்கப்புறமா நீ வந்துட்டு என்ன கட்டி பிடிச்சி ரூம் வரைக்கும் கூட்டு போன, நான் உன்னை வந்துட்டு ரூம்குள்ள தள்ளி விட்டுட்டு அன்னைக்கு நைட்டே அங்க இருந்து கிளம்பி நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன், உண்மையாவே உனக்கு எனக்கும் நடுவில் ஒன்னும் ஆகலன்னு சொல்ல, ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு குடிச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒண்ணுமே ஆகவே இல்லையாடா, நான் தான் தேவையில்லாம நான் வெர்ஜினிட்டி இழந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பண்ண வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், பாவுண்டா அந்த பொண்ணு அவளை எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணுண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேச, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்டல்ல தான் இருக்காங்க, ஆனா மைண்டுக்குள்ள ஃபுல்லாவே ஹீரோ தான் ஓடிட்டு இருக்கான். ஒவ்வொரு டைமும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றா இல்லையா, சோ ஹீரோயினை புரிஞ்சுக்க ட்ரை பண்றா இல்லையா, அது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு ஹீரோ தான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரலான்னு பார்க்க கரெக்டா நம்ம ரியா நின்னுட்டு இருக்கா. ரியா நம்ம ஹீரோ கிட்ட அப்ப உண்மையாவே உனக்கு என்ன பிடிக்கவே இல்லையான்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஹீரோ ரியா நீ என்னோட ஃப்ரெண்ட் ரியா, ஆனா நீ வந்துட்டு
என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது ரியா அப்படின்னு சொல்ல ரியா அங்கிருந்து அழுதுகிட்டே ஓடிடுறா. அடுத்த நாள் காலையில செங்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மாஸ் பொண்ணுக்காக உட்காந்து லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கான் பாருங்க. மாஸ் பொண்ணு என்ன பண்றா, ஹீரோக்கு சாப்பாடு கொடுத்தா இல்லையா, அந்த கேரியர் எடுத்துட்டு போலான்னு வரக்குள்ள இவ வந்த உடனே பயந்துட்டு இவ என்ன பண்றான், கேரியருக்குள்ளே அந்த லவ் லெட்டரை மறைச்சு வச்சிடறா. இவ வந்து கேரியர் எடுக்க தானே, அதே தெரியாம நம்ம மாஸ் பொண்ணு என்ன பண்ணா, அந்த கேரியர் எடுத்துக்கிட்டே சரி ஓகே நான் ஹீரோவை வந்துட்டு அந்த டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்ணலான்னு வந்தேன், ஆனா ஹீரோ இல்லையா, சரி பரவாயில்ல நான் கேரியர் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இவ போக போறா பாருங்க. கேரியரை புத்துன்னு கீழே போட்டுறா. கேரிக்குள்ள இருந்து வந்துட்டு லவ் லெட்டர் வருது. அதை எடுத்து பார்த்தா நம்ம மாஸ் பொண்ணு என்ன பண்றா, ஹீரோ தான் அந்த லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஹாப்பி ஆகிறா. ஆக்சுவலி இவன் பின்னாடி பேர் எழுதுறதுக்கு பதிலா அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாஸ் பொண்ணு வந்திருப்பா. அதனால வந்துட்டு இந்த மாஸ் பொண்ணு ஐயோ என்ன ஹீரோ லவ் பண்றானான்னு சொல்லிட்டு நம்ம செங்கையே கட்டி பிடிச்சி ஹாப்பி ஆவ. செங்குக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் ஆயிடுது. ஐயோ ஹீரோ என்ன டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான் இந்த லெட்டர்ல, அப்ப எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது, நான் என்ன பண்றதுன்னு சொல்ல செங்கு உடனே வந்துட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு சரி நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி இவ இந்த மாதிரி தப்பா நினைச்சிட்டா, நம்மளே இவளுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே நம்ம செங்கு என்ன பண்ணா, வா நான் உனக்கு டான்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு மாஸ் பொண்ணுக்கு கம்பெனிலே நின்று டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்படியே இந்த சீன் கட் ஆகி அடுத்த நாள் அந்த டான்ஸ் ஃபெஸ்டிவலை தான் காமிக்கிறாங்க. அதாவது இந்த ஃபெஸ்டிவலுடைய பேரு ஸ்கேட்லேண்ட் போல இருக்கு. இந்த ஒரு இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங்கும் பண்ணியிருந்திருப்பாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின். அங்க நின்றுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் பண்ண ஹீரோயினுடைய ஹாஸ்டலுக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. ஹீரோயினுமே எட்டி பாக்குறாங்க, ஆனா ஹீரோ போகவே இல்ல. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் தானா வந்துட மாட்டாளான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோடைய அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல ஈகோலாம் இருக்கக்கூடாது, உனக்கு அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடணும்னு நீ நினைச்சனா நீ தாண்டா போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரணும். இங்க பாரு நான் என்னோட ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஈகோலாம் இருக்கிற மாதிரி தான் என்னுடைய வந்துட்டு ஒரு கேரக்டர் இருக்கிறனால தான் நான் இனிமே சிங்கிளாவே தெரிஞ்சிட்டு இருக்கேன், நீயும் என்ன மாதிரி சிங்கிளாவே இருக்காத, போயிட்டு அந்த பொண்ணை போய் கூட்டுவான்னு சொல்லிட்டு அண்ணங்கார அட்வைஸ் பண்ண ஹீரோவும் போலான்னு பார்க்க ஹீரோக்கு ஆப்போசிட்ல இந்த மேனேஜருடைய கார் போயிட்டு இருக்கு. உள்ள நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆக்சுவலி ஹீரோயின் எங்க போறாங்கன்னா, அதாவது இந்த மேனேஜருடைய வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, அங்க யாரோ ஒரு இங்கிலீஷ்காரன் வந்திருக்கான் போல இருக்கு. டிரான்ஸ்லேட்டர் பண்றதுக்காக தான் ஹீரோயினை இவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அவங்க அப்பா கிட்ட. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றா, நீ ஹீரோ கூட பழகிறதே என்ன வந்துட்டு ஜெலஸ் பண்றதுக்கு தானே, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வந்துட்டு பெருசா உன் மேல கோவெல்லாம் பட மாட்டேன், நீ எப்பயுமே ஹீரோ கூட பேசு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இவ ஏதோ லூஸ் தனமா உளறிட்டு இருக்க. ஹீரோயின் அதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லாம அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ரியா வருவா, ரியா கிட்ட நம்ம வந்துட்டு இந்த பொக்கேவை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டான்ஸ் காம்படிஷன் நடக்க போற இடத்துக்கு வெளியே நின்னுட்டு இருக்க. ரியாவுமே ட்ரெஸ் அப் ஆயிட்டு வரா. ரெண்டு பேருக்குமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் இல்லாதனால என்னுடைய டான்ஸ் பார்ட்னரா நீ ஆவியான்னு சொல்லிட்டு ரியா ஹீரோடைய ஃப்ரெண்டை பார்த்து கேட்க, இத்தனை நாளா இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் என் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு மனசுக்குள்ளே ஹாப்பி ஆகி ரியாவை உள்ள கூட்டிட்டு போவ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாட்டு பாடி வந்துட்டு ஷோ ஆரம்பிச்சு வைக்கிறது ஹீரோடைய அண்ணன் தான். ஆனா அந்த கூட்டத்துக்கு நடுவுல டிராமால புது கேரக்டரா ஒரு பொண்ணு இன்ட்ரோடக்ஷன் ஆகுறா. இந்த பொண்ணை பார்த்தோன்னே அண்ணன்காரன் சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தவன் திடுதிப்புன்னு ஸ்டாப் ஆகி அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலி அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, அதெல்லாம் போக போக தான் தெரிய வரும். இப்ப நம்ம ரியாவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்க, அந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா எல்லாருமே இருக்க. ஒரு ஓரமா நம்ம ஹீரோ மட்டும் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின் இல்லாததுனால. இங்க நம்ம ஹீரோயின் அதாவது அந்த மேனேஜருடைய வீட்டு ஃபங்க்ஷன்ல மேனேஜருடைய அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டரா வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டியில நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாஸ் பொண்ணு ஓரமா உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து உன்னுடைய லெட்டரை நான் படிச்சேன், டான்ஸ் ஆடுற இடத்துக்கு போறேன் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவுக்கு ஒன்னும் புரியவே இல்லை. ஏன்னா அந்த லெட்டர் எழுது செங்கு இல்லையா. இப்ப ஹீரோ ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்க. இந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிராக்கர்ஸ் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு, அதாவது பிரைஸ் நடக்கிற இடத்துல ஒரு கிராக்கர்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அனிமல் கிராக்கர்ஸ் போல இருக்கு. அந்த கிராக்கர்ஸ் நம்ம ஹீரோ எடுத்து கையில பார்க்கக்குள்ள ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, அதாவது ஹீரோயினுடைய அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்திருப்பாங்க. ஹீரோயின் ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணு தான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கெட்ட பேர் தான் கிடைக்கும். ஆர்ஃபனேஜ்ல நல்லா படிக்கிற பசங்களுக்கு, நல்லா பிஹேவ் பண்ற பசங்களுக்கு அந்த அனிமல் கிராக்கர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஆனா எனக்கு மட்டும் அந்த அனிமல் கிராக்கர்ஸ் கிடைச்சதே இல்லை. அந்த கிராக்கர்ஸை ஒரு தடவை கூட நான் சாப்பிட்டது இல்லை. என்னுடைய ஃப்ரெண்டுங்கள்ட்ட கேட்டா கூட அவங்க எனக்கு உடைச்சு தான் கொடுப்பாங்க, நான் முழுசா சாப்பிட்டது இல்லைன்னு ஹீரோ கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஹீரோ பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துட்டு அண்ணா எனக்கு இந்த கிராக்கர்ஸ் வேணும்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அந்த கிராக்கர்ஸ் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட ஓட, அண்ணனும் கிராக்கர்ஸ் தாண்டா வச்சுக்கடான்னு சொல்ல ஹீரோ குடுகுடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஓட. இங்க நம்ம ரியா உட்காந்து ஃபீல் பண்றா, நான் என்ன அளவுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன், ஹீரோ அட்லீஸ்ட் என் கூட டான்ஸ் ஆகுது ஆடுவான்னு நினைச்சேன், ஆனா அவன் என் கூட டான்ஸ் கூட ஆடலன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு, இங்க பார் நீ இந்த கிராமத்திலே நீ தான் ரொம்ப அழகான பொண்ணு, ஹீரோ உன்னை லவ் பண்ணலன்றதுக்காக நீ அழகெல்லாம் இல்லாமலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்றான், இந்த மாதிரி நான் உன்னை கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கன்னு சொல்லிட்டு இவன் லவ்வையே டைரக்டா நம்ம ரியா கிட்ட ப்ரப்போஸே பண்ணிடுறான். ஆனா ரியா சட்டுன்னு என்ன பண்ணிடுறா, ஹீரோ மேல இருந்த கோவத்துல என்ன பண்றா, இங்க பாரு நீ என்ன தைரியத்துல என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா என்ன
வந்துட்டு வச்சு வாழ்றதுக்கு உன்கிட்ட ஒரு வீடு கூட கிடையாது, நீயே கம்பெனியோட ஹாஸ்டல்ல தான் தங்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேச அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சோ இப்ப ரியா இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. சோ இப்ப இவனுக்கு என்ன பண்றா, ரியா மேல இருந்த காதெல்லாம் போயிட்டு ரியா மேல செமையா கோவம் வந்துடுது. என்ன இவன் நம்மள இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு கோவமும் வருது, கூட சேர்ந்து அழுகியும் வருது பாவம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன்ல ஓரமா நின்னுட்டு இருக்கா. மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். சோ இந்த மாதிரி வந்துட்டு நீ ஹீரோ கூட வந்துட்டு பழகிறதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா எப்பயுமே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கம்பெனில வந்துட்டு ஒரு சின்ன இடத்துல இருக்க ஒரு பையனை நீ லவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது தெரியாம இந்த ஹீரோ அந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடினாலே என்கிட்ட வந்து ஹீரோயினை பிராய்லர் ரூமுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க உங்க அப்பா, அதனால மறுபடியும் உங்க அப்பாவுடைய டிரான்ஸ்லேட்டரா ஹீரோயினை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கெஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் சொல்ல ஆரம்பிக்கிறான். பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ போயிட்டு கேட்டிருப்பான் அந்த சண்டைக்கு முந்தின நாளே ஹீரோயினை இந்த மாதிரி மறுபடியும் டிரான்ஸ்லேட்டர் ஆக்கிடுன்னு சொல்லிட்டு. உடனே இந்த மேனேஜர் நான் ஹீரோயினை டிரான்ஸ்லேட்டர் ஆக்குறேன், ஆனா இப்ப சண்டை நடக்கிறதா நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன், அதனால அந்த சண்டையில நீ என்கிட்ட அடி வாங்கணும், அடி வாங்கினா ஹீரோயினை நான் மறுபடியும் டிரான்ஸ்லேட்டரா மாத்திரன்னு இந்த மேனேஜர் சொல்லியிருப்பான் போல இருக்கு ஹீரோ கிட்ட. அதனால நம்ம ஹீரோ சண்டையில தோத்துருப்பான், இவன் கிட்ட அடியும் வாங்கியிருப்பான். இந்த விஷயத்தை இந்த மேனேஜர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் கடுப்பாய் இன்விடேஷன் கார்டு எடுத்து அவங்க மேல தூக்கி போட்டு வெளியே வந்தா ஹீரோ இங்க ஹீரோயினை பாக்கிறதுக்காக செக்யூரிட்டி கார்டு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பாடா போலன்னு சொல்லிட்டு ஹீரோ இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க வெளியே. இன்னொரு பக்கம் நம்ம மாஸ் பொண்ணு ஹீரோ இல்லையா, பத்தாதிக்கு இவளுக்கு டான்ஸ் வேற ஆட தெரியாதா, ஒரு மாதிரி சோகத்துல இவ வந்துட்டு நின்னுட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம செங்கு கையில கிட்டார வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்தா அண்ணன் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க, என்னடா அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணா, சரி ஓகே ஃபர்ஸ்ட் போயிட்டு மைக்ல போய் பாடு, அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணு போன்னு சொல்ல செங்குமே என்ன பண்ணா கிட்டார வாசிச்சுக்கிட்டே இங்க பாரு உன்னால முடியும், நீ ஆடு, உன்னால வந்துட்டு கான்பிடன்ஸ் இருக்கு, உனக்கு நீ சூப்பரா பண்ணுவ, நீ பண்ணுன்னு சொல்லிட்டு செங்கு கிட்டார வாசிக்க உடனே இந்த மாஸ் பொண்ணு டான்ஸ் ஆட ஆரம்பிக்க குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம செங்குமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாரா. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருமே செம்ம கியூட்டா செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. மாஸ் பொண்ணு ரொம்ப ஹாப்பியாகி நம்ம செங்க கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் டான்ஸ் சொல்ல செங்குக்கு அப்படியே மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறக்குது, பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துட்டு இருக்குது. மாஸ் பொண்ணு ஆடிட்டு இருக்கு, இவன் சந்தோஷமா நின்று பார்த்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து எனக்கு நடந்ததெல்லாம் இப்பதான் தெரியும், ஆக்சுவலி எனக்கு டிரான்ஸ்லேட்டர் ஜாப் மறுபடியும் கிடைச்சோனே ஏதோ என்னோட திறமைக்கு கிடைச்சதுன்னு நினைச்சேன், ஆனா நீ அடி வாங்கினால தான் கிடைச்சதா, ஏன் உன்னால வந்துட்டு அவனை அடிக்க முடியாதா என்னன்னு சொல்ல ஹீரோ உனக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா இப்ப நான் உனக்கா என்ன எடுத்துட்டு வந்திருக்க பாரு இந்தான்னு சொல்லிட்டு அந்த அனிமல் குக்கீஸை கொடுக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஹார்ட் டச்சிங் ஆயிடுது, ரொம்ப எமோஷனலாவும் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். ஃபைனலா நம்ம ஹீரோ கேட்டதா அந்த டான்ஸ் காம்படிஷன் அந்த ஃபெஸ்டிவல்ல வந்து என் கூட டான்ஸ் ஆடுவியான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் சரி வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கையை பிடிச்சிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு டான்ஸ் நடக்கிற இடத்துல வந்து பார்த்தா ஃபெஸ்டிவலே முடிஞ்சிருச்சு, எல்லாருமே அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க பாரு இப்ப எல்லாரும் போனா என்ன, என் கூட நீ டான்ஸ் ஆட வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் உடனே கையை நீட்டி யாருமே இல்லைன்னா என்ன நம்ம ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே செம்ம கியூட்டா டான்ஸ் ஆட ஆரம்பிக்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே ஹீரோ என்ன சொல்றான், உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, இது வரைக்கும் நீ எந்த ஒரு ஃபெஸ்டிவலையும் யாரு கூடயும் கொண்டாடி இருக்க மாட்டேன், ஆனா இதுக்கப்புறமா வரக்கூடிய ஃபெஸ்டிவல் பார்ட்டி எதுவா இருந்தாலும் எப்பயுமே நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே ரெண்டு பேருமே கியூட்டா டான்ஸ் ஆட ஆரம்பிக்க. ஹீரோடைய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த ஸ்கேட்டிங் ரிங் இருக்கு இல்லையா, அதை ஸ்கேட் பண்ணுவாங்க இல்லையா, இது இவனுடைய பேர்ல தான் இருக்குது போல இருக்கு, அதாவது லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கான். சோ அதை அவன் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பக்குள்ள அப்ப யாரோ கோட்டு போட்ட ஒரு ஆளை வந்துட்டு கிராஸ் பண்ணி போறத பாக்குறான். டக்குன்னு நம்ம ஹீரோடைய அண்ணன் ஒருவேளை அந்த சைக்கோவா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே, அதாவது அடியாட்கள் கூட பேசிக்கிட்டே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவ. அந்த சைக்கோ உண்மையாவே பொண்ணுங்க பின்னாடி போயிட்டு இருக்கான். ரெண்டு பொண்ணுங்க போயிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா அந்த பொண்ணுங்க கிட்ட கரெக்டா அவன் கோட்டை வந்துட்டு அவுத்து காமிக்கிறதுக்குள்ள ஹீரோடைய அண்ணன் ஒரு கல் எடுத்து அவன் மண்டையில அடிச்சு அவன் கபாலத்தை கலக்கி விட்டு கீழே விழுந்துட. டக்குன்னு நம்ம ஹீரோடைய அண்ணன் சைக்கோவை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு முகத்தை பார்த்தா சோ நம்ம ஹீரோடைய அண்ணன் ஷாக் ஆயிடுறான். அடுத்த நாள் இப்ப கிராமம் ஃபுல்லா பரவிடுது, இந்த மாதிரி அந்த சைக்கோவை பிடிச்சாச்சு, யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நோட்டீஸ் போர்ட்ல இருக்கு. இதை நம்ம ரியா படிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நீ ஏன் கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்க, நீ ஹாஸ்டல்ல வந்துட்டு தங்கி இந்த ரூம்ல உனக்குமே சரிபாதி வந்துட்டு இடம் இருக்கு இல்லையா, நீ ரூமுக்கு வந்துருன்னு சொல்ல ரியாவும் வந்துட்டு இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறதுல என்ன வந்துட்டு யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோயினை இப்ப சிஇஓ கூப்பிட்டு விட்டுருக்காரு. எதுக்காகனா ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. சோ ஹீரோயின் இதை கேட்டுட்டு சார் இந்த தடவை நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே, என்னாச்சு ஏன் என்ன வேலையை விட்டு தூக்குறீங்கன்னு சொல்ல உடனே நம்ம சிஇஓ ஓகேமா பதறாத, சும்மா உனக்கு வந்துட்டு ஷாக் கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆக்சுவலி வந்துட்டு ஸ்காலர்ஷிப்க்கு உன்னை நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், நீ போயிட்டு ஷங்காய் சிட்டில போயிட்டு இதுக்கப்புறம் மேல் படிப்பை நீ தொடரலாமா டிகிரிக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. நம்ம ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மிகப்பெரிய கனவே, சோ ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில டிகிரி படிக்கணும் தான், அதுவும் ஸ்காலர்ஷிப் கிடைச்சோன்னே ஹீரோயின் ஹாப்பியாவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அண்ணன் அவன் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஆக்சுவலி இந்த சைக்கோ கில்லர் வேற யாரும் கிடையாது, கில்லர் இல்ல சைக்கோ வேற யாரும் கிடையாது, என்னன்னா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட புள்ளி பண்ணா தெரியுமா அந்த டைரக்டர்
அந்த டைரக்டருடைய பைத்தியக்கார பையன் தான் அவனுக்கு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கான். அவனை ஊர் உலகத்துக்கு தெரியாம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கறாரு போல இருக்கு இந்த டைரக்டர். ஆனா இவன் நைட் டைம்ல வெளியே வந்து இந்த மாதிரி சில்மிஷம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதை தெரிஞ்சு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து போலீஸ்காரங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்தே அந்த டைரக்டரோட பையனை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டரோட ஒய்ஃப் என் பையனை கூட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்கள்ட்ட எல்லாம் கதறிட்டு இருக்க. அப்ப லேடிஸ்ங்கள ஒரு சில பேர் இந்த வந்துட்டு சைக்கோவால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்துட்டு தொடப்போ மொரம் எல்லாம் எடுத்துட்டு அடிக்க வராங்க. போலீஸ்காரங்க எல்லாம் தடுத்துடுறாங்க. இப்ப போலீஸ்காரங்க டைரக்டர் கிட்ட உங்க பையனை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் கூட்டு போயே தான் ஆகணும், பிரச்சனை பெருசாயிடுச்சு, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா அவரும் சரி அவரோட ஒய்ஃபும் சரி விட மாட்டேன்றாங்க. ஆனா அந்த சைக்கோவை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு. இதனால இந்த டைரக்டர் கடுப்பாயி என் பையனை பிடிச்சு கொடுத்துட்டல உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு இந்த டைரக்டர் ஹீரோவுடைய அண்ணனை மிரட்டி விட்டுட்டு போறாங்க. ஹீரோ அண்ணனா நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டு இருக்கான். சோ இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ வந்து நான் அந்த சைக்கோ இல்லைன்றதை இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டியான்னு சொல்ல, ஹீரோயின் அதை நினைச்சு இப்ப கவலையா இல்ல. என்னன்னா இப்ப அவங்க படிக்க போறதுக்காக ஷங்காய் சிட்டிக்கு போகணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு கவலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வந்துட்டு யூனிவர்சிட்டியில எனக்கு இடம் கிடைச்சிச்சுன்னா நான் வந்துட்டு மேல் படிப்பு தொடர போறேன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு அதுக்காக நீ ஷங்காய் சிட்டிக்கு போனா இங்க இருந்து போயிடுவியா என்னன்னு கேட்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்ல வராங்க. பட் ஆனா ஹீரோ அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாம ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு ஊரை சுத்த கிளம்பிட்டான். அது பெருசா ஒரு விஷயமா ஏத்துக்காம இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ரியா திட்டினா இல்லையா ஹீரோவுடைய ஃப்ரெண்ட, அதை வந்துட்டு அண்ணன் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ரியா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியா கோவத்துல சொல்லியிருந்தாலும் அவ சொன்னது உண்மைதானடா, உன்னை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை நீ எங்க கொண்டு போய் வைப்ப, உங்ககிட்ட வீடுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை இல்லையா, அதனால நீ நல்லா வேலை செஞ்சு நிறைய காசெல்லாம் சம்பாரிச்சு முதல்ல நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வாடான்னு சொல்லிட்டு அண்ணன் சூப்பரா ஒரு அட்வைஸை ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருப்பவ. இங்க நம்ம ஹீரோ ஒரு தியேட்டருக்கு தான் ஹீரோயினை கூட்டு வந்திருக்கான். அங்க வந்து நம்ம ஹீரோ அழகா பாட்டெல்லாம் பாடுறான். ஆக்சுவலி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைம்ல வந்துட்டு தப்பு பண்றப்ப இந்த தியேட்டருக்கு வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருப்பான். அதனால நம்ம டீச்சர் முன்னாடி நின்று சாரி கேட்டிருப்பான். கூடவே சேர்ந்து ஒரு போயமும் பாடி இருப்பான். இப்போ அந்த ஹீரோ வந்துட்டு அந்த போயமா பாடிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுமே அந்த போயமா பாடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுமே ஹாஸ்டல்ல இருக்கல, அதாவது ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்குள்ள அவங்களுமே இந்த போயமா அடிக்கடி தப்பு பண்ணதுனால சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சோ இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லனா, இந்த தியேட்டருக்கு நான் அடிக்கடி வருவேன். ஏன்னா இந்த தியேட்டர்ல ஒரு தடவை தீ பிடிச்சிருச்சு, அதை ஃபர்ஸ்ட் நான் தான் பார்த்துட்டு ஓனர் கிட்ட போய் சொன்னேன். அப்பையில இருந்தே ஓனர் வந்துட்டு நீ இப்ப இந்த தியேட்டருக்கு எப்ப வேணாலும் வரலாம் போலான்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் இந்த தியேட்டருக்கு நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப அந்த தியேட்டர்ல கை தட்டினா வந்து பாத்தீங்கன்னா லைட்ஸ் ஆன் ஆகும் போல இருக்கு, பாட்டெல்லாம் வரும் போல இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோ பண்ண ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வராங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. லாஸ்டா நம்ம ஹீரோ இன்டைரக்டா ஹீரோயின் கிட்ட கன்ஃபஸே பண்ணிடுறான், இந்த தியேட்டர்ல வாழ்நாள் முழுக்க என் கூட வந்துட்டு படம் பார்க்கறதுக்கு நீ ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. ஆனா இந்த ப்ரப்போசலை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் இப்ப மேல் படிப்பு படிக்கிறதுக்காக ஷங்காய்க்கு போறாங்க இல்லையா, இது எப்படா ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு யோசிக்கிறப்ப ஹீரோ வர ப்ரப்போஸ் பண்ணானா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம தியேட்டரை விட்டு அமைதியா வெளியே வந்துடுறாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஹீரோயினை வந்துட்டு ஹாஸ்டல்ல விடுறதுக்காக ஹீரோவுமே பின்னாடியே வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் இடத்த வந்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அண்ணனுடைய ரெண்டு அடியாட்களும் சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு டீ இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு ஸ்கேட்டிங் பண்ணவங்களே யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அந்த டீ எடுத்து அண்ணனுடைய அடியாட்கள்ல குடிச்சிட்டு இருக்க. அந்த டீயை விட்டுட்டு போன பொண்ணு வந்து அந்த டீ பாட்டில வாங்கலான்னு வர, ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றா, இல்ல பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அண்ணனுடைய ஒரு அடியாட்கள் கிட்ட சொல்ல, ஆக்சுவலி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அண்ணனுடைய அடியால பிடிச்சிருக்கு போல இருக்கு. அண்ணனுடைய அடியாலா இது புரிஞ்சுக்காம இந்த டீ கன்றாவியா இருக்கு, அதனாலதான் இந்த பொண்ணு கொடுத்துட்டு போயிட்டா போல இருக்கு, நம்ம ஊர்ல ஒரு சரியான டீ ஷாப்பே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐடியா வருது, பேசாம நம்ம வந்துட்டு ஒரு டீ ஷாப் ஓபன் பண்ணா என்ன இங்க ஸ்கேட்டிங் பண்ற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீ ஷாப் ஓபன் பண்றத பத்தி பேசிட்டு இருக்க. இது அந்த பக்கமா வந்து அந்த டைரக்டர் கேட்டுறான். அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிளான போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த டைரக்டர் அங்கிருந்து போவேன். ஹீரோடைய ஃப்ரெண்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு டீ கடை போடுறதுல தப்பே இல்லடான்னு சொல்லிட்டு அந்த மில்க் டீயை கையில வச்சுக்கிட்டு ஹீரோ பார்க்கலான்னு வரக்குள்ள கரெக்டா நம்ம ரியா உட்காந்துட்டு இருக்கா. ரியா இப்ப சாரி கேட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட. என்னதான் இருந்தாலும் நீ ப்ரப்போஸ் பண்றப்ப நான் உன்னை வந்துட்டு இந்த மாதிரி திட்டி விட்டு இருக்க கூடாது, அதுவும் நான் உன்னை பத்தி ரொம்ப ஓவரா பேசிட்டேன், நான் உன்னை அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு கோவத்துல தானே இருந்தா. ஆனா இவன் டக்குன்னு என்ன சொல்றான், இங்க பாரு நான் உன்னை லைக் பண்றேன், ஆக்சுவலி நான் உன்னை லவ் பண்றேன், நீ எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப நான் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண போறேன், அதனால நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனா மாற போறேன், கண்டிப்பா என்னோட லைஃப்ல நான் முன்னேறுவேன்னு சொல்லிட்டு ரியா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சிஇஓ கொடுத்தாருலயே அந்த அப்ளிகேஷன் லெட்டர் காலேஜ்க்கு போறது, அதை கையில வச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரி லெட்டரையும் எழுதிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ரியா வர ஹீரோயின் லெட்டரை மறைச்சு வச்சிடுறாங்க. ஆனா டேபிள்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை நம்ம ரியா பாத்துறா. பாத்துட்டு நீ மேல் படிப்பு படிக்கிறதுக்காக ஷங்காய்க்கு போறியா அப்படின்னு கேட்க ஹீரோயினுமே ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ ரிட்டர்ன் வந்துருவல்லன்னு கேட்க ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.
ரியாவுக்கு ஒரு மாதிரி கடுப்பாவுது. ஏன்னா நம்ம ஹீரோ கஷ்டப்படுவோம் இல்லையா ஹீரோயின் போயிட்டா, அதனால ரியாவுக்கு செம கோவம் வர. இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு, டேய் நீ ஆல்ரெடி ஒரு மில்க் டீ ரெசிபி வச்சிருக்கல, ஹீரோயினுக்காக பண்ணல, அந்த ரெசிபி என்கிட்ட சொல்லுடா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு டீ ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணலாம், அதுவும் வந்துட்டு அந்த ஸ்கேட்டிங் பண்றவங்க அண்ணன் ஸ்கேட்டிங் பண்ணுவார் இல்லையா, அந்த ஸ்கேட்டிங் ரிங்குக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணலாடான்னு சொல்ல ஹீரோ, அவ்வளவுதானடா, அந்த ரெசிபி நான் உனக்கு எழுதி தரேன், நாளைக்கே நீ வந்துட்டு டீ கடையை ஆரம்பிக்கிற ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு டீயோடைய எல்லா ரெசிபியும் அவன் ஃப்ரெண்டுக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கா. இங்க நம்ம ரியா வந்துட்டு, நீ எவ்வளவு பெரிய செல்ஃபிஷ், ஹீரோ வந்துட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு நீ மேல் படிப்பு படிக்கிறதுக்காக நீ போறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட மேல் படிப்பு படிக்க போறத பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு வர ஹீரோ இல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதினாங்களே, சாரி லெட்டரு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய இடத்துல வைக்கலான்னு சொல்லி பார்க்கக்குள்ள கரெக்டாக கேரியர் இருக்கு. இந்த கேரியரு நம்ம மாஸ் பொண்ணுடைய கேரியர் இல்லையா, அந்த கேரியருக்குள்ள ஹீரோயின் லெட்டரை வச்சிருக்காங்க, ஹீரோ கிட்ட போயிடும் அந்த லெட்டர்ன்னு சொல்லிட்டு தானா. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட போல. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அண்ணனுடைய அந்த ஸ்கேட்டிங் ரிங் இருக்கு தெரியுமா, அது உள்ள வந்துட்டு இருக்கான். என்னன்னா அந்த மில்க் டீ ரெடி பண்ணிட்டு இருக்கான். பால் ஏதுதா மச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அதுவாடா நம்ம கம்பெனி, அதாவது நம்ம ஃபுட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வந்துட்டு ஒருத்தவர் தானே எனக்கு பால் கொடுத்தாரு, அதுவும் ஃப்ரீயா கொடுத்தாருடான்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டா இப்ப எல்லாருக்குமே மில்க் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் எல்லாருக்கும் கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க, ஆனா எல்லாரும் அந்த டீயை குடிச்சிட்டு வாந்தி பேதி எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்பிட, ஆக்சுவலி அந்த டீயை குடிச்ச எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆயிருக்குது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டே சோ வந்துட்டு ஃபேக்டரிக்குள்ள போறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக. இந்த டீயை வித்தது யாரு, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு. அவன் தான் அப்படியே தலையில கையை வச்சுட்டு உட்காந்துக்கிறான். என்ன பண்றது தெரியல, பிரச்சனை பெருசாயிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஏன்னா டீயை ஏகப்பட்ட பேர் குடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அதாவது இந்த ஃப்ரீயா கொடுத்தாங்க தெரியுமா அந்த பால், அந்த பால்ல தான் ஏதோ ஒரு மிக்சிங் நடந்திருக்குது போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அந்த டைரக்டர் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தானே வந்துட்டு இந்த மாதிரி ஷாப் வைக்கல அதை பத்தி வந்துட்டு ஒட்டி கேட்டுட்டு போனா. இப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எல்லாருக்கும் டியூ வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களே, அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல. இப்ப நம்ம ஹீரோ நான் சொன்ன லவ் கன்ஃபர்ஸ்க்கு என்னமா சொல்றேன்னு கேட்க, ஹீரோயின் என் மனசுல உண்மையாவே நீ இல்லன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ செதஸ்கோப் எடுத்து காதுல வச்சுக்கிட்டு அதை நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு ஹார்ட் கிட்ட வச்சு நான் இருக்கனா இல்லையன்றதை நானே செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினா ஹீரோ கிட்ட எப்படா சொல்றது நம்ம ஊருக்கு போறத பத்தின்னு சொல்லிட்டு டென்ஷனா இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம இவர் இருக்கா இல்லையா மேனேஜர், இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேட்டிங் ரிங் இடத்துல டீ வித்தாங்க, அந்த டீல வந்துட்டு ஏதோ கலந்துருந்துச்சு, இந்த ஃபுட் பாய்சன் விஷயத்துல நாங்க போலீஸ் வரைக்கும் போயிருக்கோம், இந்த தப்பை யார் பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பா ஜெயிலுக்கு நாங்க அனுப்பாம விட மாட்டோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு கிராமத்து மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்க. ஆக்சுவலி ஹீரோடைய ஃப்ரெண்டு இதெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், ஹீரோவுமே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்துறான், அதெல்லாம் ஒன்னும் இல்லடா நீ கவலைப்படாத ஒன்னும் நடக்காதுன்னு சொல்ல, ஹீரோ ஃப்ரெண்டா இந்த பிரச்சனை எல்லாம் என்னாலதான் ஆச்சு, கண்டிப்பா நான் இந்த விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துதான்டா ஆகணும்னு சொல்ல, ரியா வந்துட்டு ஹீரோ ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு டைரக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அதாவது அவன் அங்கிள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவன் எனக்காக தான் டீ விற்கவே ட்ரை பண்ணான், ஆனா இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, இதுல அவன் மேல தப்பு இல்ல, இந்த பிரச்சனையில இருந்து அவனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு டைரக்டர் கிட்ட சொல்ல, டைரக்டர் வந்துட்டு உங்க தம்பியை வந்துட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போறப்ப அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணல, இவனுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா, சரி ஓகே நான் அவன்கிட்ட டைரக்டா பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. பிரச்சனை உருவாக்கந்தே அந்த ஆளு தான். இன்னொரு பக்கம் நம்ம செங்கு இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணா சாப்பிட்டுட்டு கேரியரை கொண்டாந்து நம்ம மாஸ் பொண்ணு கிட்ட கொடுக்க, மாஸ் பொண்ணு கிட்ட தான் நம்ம ஹீரோயின் எழுதுன லெட்டர் கையில போகுது. அந்த பொண்ணு லெட்டர் கையில எடுக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. இந்த டைரக்டர் என்ன பண்ணாங்க, ஹீரோடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு இங்க பாருப்பா நீ ஒரே ஒரு அப்பாலஜி லெட்டர் மட்டும் எழுதணும், அதாவது வேற ஒருத்தவங்க மேல அந்த தப்புன்றது நீ வந்துட்டு வேற ஒருத்தவங்க மேல அந்த தப்பை போடணும், அது வேற யாரும் கிடையாது ஹீரோடைய அண்ணன் மேல அந்த தப்புன்னு சொல்லிட்டு நீ சொல்லிடுன்னு சொல்ல, இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு கடுப்பாவரா, ஓ நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணதா, உன்னோட பையனை வந்துட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணன் மேல நீ வந்துட்டு தப்பு போடலாம்னு நினைக்கிறியா, என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல, உடனே இந்த டைரக்டர் மிரட்ட ஆரம்பிக்கிறான், இங்க பாரு இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு, கம்பெனியோட ஃபுட் மேல தப்பு இருக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, இந்த டீயை வித்ததுக்காக ஒன்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 5 வருஷம் ஜெயிலு, நினைச்சு பாரு இப்பவே உங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு 2 வேளை சோறு தான் கிடைக்குது நீ சம்பாதிக்கிறதுல, ஆனா இப்ப நீமே ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் உங்க அப்பா அம்மா சாப்பாட்டுல பசியில இறந்தே போயிடுவாங்க, இப்ப சொல்லு அதுவும் இல்லாம நீ வந்துட்டு என் பொண்ணை வந்துட்டு லவ் பண்ற ரியாவை, சோ அதுவும் இல்லாம அந்த என்னோட பொண்ணு வந்துட்டு உன்னை லவ் பண்ணல, ஆனா வந்துட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனா எப்படி ரியா உன்னை மறுபடியும் லவ் பண்ணுவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி எப்படியோ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த தப்பெல்லாம் நம்ம ஹீரோடைய அண்ணன் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அதுல சைனும் வாங்கிக்கிறான். ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா இவன் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மாட்டி விட்டுட, இவனும் வந்துட்டு என்னடா பண்றதுன்னு தெரியாம எமோஷனலா அழுதுகிட்டே சைனை போட்டுட,
அடுத்த நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கம்பெனில அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. இந்த மில்க் டீ விஷயத்துல பிரச்சனை நடந்தது வேற எங்கேயும் கிடையாது, ஹீரோடைய அண்ணன் தான் இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்க. ஹீரோ இதெல்லாம் கேட்காம ஹீரோயின் கிட்ட மொக்க போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் சரி ஓகே ஹீரோ பேசிட்டு இருக்கான், இவங்க கிட்ட நம்ம வந்துட்டு வெளியூர் போய் படிக்கிற விஷயத்த சொல்லிடலாம்னு சொல்லிட்டு வரக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் திரும்பி பார்த்தா சீஃப் டாக்டர் தான் கூப்பிட்டுருக்காங்க. இந்த சீஃப் டாக்டர் இன்னைக்கு நைட்டு நீ நைட் ஷிஃப்ட் பார்க்க முடியுமாமா, என் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவளை நான் சர்ப்ரைஸ் பண்ணி வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த நைட் ஷிஃப்ட் பாக்குற அந்த ஐடியாவை கொடுத்தது யாருன்னா அந்த டைரக்டர் தான் போல இருக்கு. ஹீரோ இந்த விஷயத்தை கேட்டுட்டு நீ என்னைக்காவது நைட் ஷிஃப்ட் பாத்திருக்கியான்னு கேட்க ஹீரோயின் இல்லையே நான் என்னைக்குமே நைட் ஷிஃப்ட் பார்த்தது இல்ல, டைரக்டர் ஏன் என்ன நைட் ஷிஃப்ட் பார்க்க சொல்றாருன்னு தெரியலையேன்னு சொல்ல ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது. ஒருவேளை எங்க அண்ணனை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒன்ன வச்சு அந்த டைரக்டர் ஏதாவது கேம் விளையாடுறானோ. அந்த ஸ்கேட்டிங் பண்ற அந்த ஒரு கிரவுண்ட் இருக்கும் தெரியுங்களா, அதை பூட்டி இருக்குது. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்டருடைய ஆட்களும் டைரக்டரும் சேர்ந்து திருத்தனமா உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. உள்ளதான் ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய அண்ணனும் பிளஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஸ்டே பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இப்போ ரூம்குள்ள போந்து அண்ணனையும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு இந்த டைரக்டருடைய ஆட்கள்லாம் அடிக்க ஆரம்பிக்க அப்பதான் தெரியுது அண்ணன் பின்னாடி இருந்து சவுண்டு கொடுக்குறான். ஏன்னா இந்த டைரக்டர் ஏதாவது ஒன்று பண்ணுவான் அப்படின்ட்டு தான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வார்ன் பண்ணியிருப்பான். அதனால இவங்க தூங்காம முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு குரூப்புக்கு நடுவில் செம்ம சண்டையாகுது. இதுல அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனை வந்துட்டு அடிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தலையிலே சம்மாடி பட்டுடுது. ஸோ இப்போ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா போலீஸ்காரங்களுடைய ஹாரன் சத்தமும் கேட்குது. இதனால அண்ணன் அங்கிருந்து ஓடுறான் பாருங்க. ஸோ அவனோட காலில் செம்ம அடிபட்டுறது போல இருக்கு, பிளட் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்குது, வேகமா ஓட முடியல. அண்ணன் என்ன பண்றான், அவனுடைய அடியாட்களை ஃப்ரெண்டா தான் நினைக்கிறான். இங்க பாருங்கடா என்னால நீங்க போலீஸ்ல மாட்டக்கூடாது, தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போயிடுங்கன்னு சொல்ல அவனுங்க போக மாட்டேன்றானுங்க. இருந்தாலும் அண்ணன் கம்பல் பண்ணி அங்கிருந்து அவனுங்களை எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு காலில் அடிப்பட்ட காயத்தோட ரொம்பவும் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்க. ஆனா இந்த டைரக்டர் என்ன பண்ணா பின்னாடி இருந்து வந்து ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாக் கன் எடுத்து நம்ம ஹீரோடைய அண்ணன் மேல ஷாக்கை வச்சிட பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தலையிலே போட்டு சம்மாடி அடிச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோடைய அண்ணனை. பார்த்தா அதுக்கு காலில் அடிபட்டுச்சு இல்லையா, அந்த கால் மேலே காலை வச்சு மிதிச்சுக்கிட்டே என் பையனை விட நீ வந்துட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணனை போட்டு சம்மாடி அடிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் கரெக்டான நேரத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் ஒரு பெரிய கம்பு எடுத்து அந்த டைரக்டரோட மண்டையிலே அடிப்பட அவன் மயங்க போட்டு விழுந்ததான். ஹீரோ இப்போ உடனே அவங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு ரொம்ப உள்காயம் அதிகமா இருக்குது, பிளட் ப்ளீடிங் வேற அதிகமாயிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவா இல்ல ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண, நான் போயிட்டு கம்பெனில இருந்து ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கம்பெனிக்கு ஓட இங்க நம்ம ஹீரோயின் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வந்துட்டு நீ ஆல்ரெடி வந்து பார்த்தனா அந்த டைரக்டர் கிட்ட சண்டை போட்டுட்ட, ஸோ இப்போ நீ போலீஸ் கிட்ட சரண்டர் ஆவர் தான் கரெக்ட், ஏன்னா உனக்குமே அடிபட்டு இருக்குது, உன்னுடைய வந்துட்டு தண்டனையும் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம இப்போ நீ போலீஸ் கிட்ட இருந்து மறைஞ்சனா வேற ஊருக்கு போக வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் உன் தம்பியை பார்க்க முடியாது, எதுக்கு இந்த கஷ்டம், நீ போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ இப்போ ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து பாக்குறான். அங்க அண்ணனையும் ஹீரோயினையும் காணும். என்னன்னா ஹீரோயின் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணன் தானாவே போயிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறான். ஸோ பிகாஸ் என்ன வந்துட்டு அட்லீஸ்ட் தண்டனையாவது கம்மியா கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணன் சரண்டர் ஆயிட போலீஸ்காரங்களும் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது, எதுவுமே ஓடவே மாட்டேங்குது. வந்து பார்த்தா அந்த ஸ்கேட்டிங் இது வந்துட்டு கிரவுண்டுக்கு ரொம்ப காலியா கிடக்குது, திங்ஸ் எல்லாம் அங்கங்க செதறி போயிருக்க. ஹீரோ அந்த கிரவுண்டே நின்று வெறிக்க பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம மாஸ்க் பொண்ணு வந்து ஹீரோவை சமாதானப்படுத்துறா. ஒன்னும் ஆகாது, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் கூட நாங்கெல்லாம் இருக்கோம், அண்ணனை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துடா, நம்ம ஜஸ்டிஸ்க்காக போராடலாம்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ போராடுறது கூட தயாரால போல இருக்க, அந்த அளவுக்கு அவன் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கான். உடனே நம்ம மாஸ்க் பொண்ணு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு கையில ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுத்துட்டு போறா. ஆக்சுவலி இவ எழுதின லவ் லெட்டர்லாம் அது கிடையாது. ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி படிக்க போறதுக்காக லெட்டர் எழுதினாங்களே ஒரு சாரி லெட்டரு, அதுதான் அது. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் இந்த மாதிரி வந்துட்டு படிக்க போறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா வந்துட்டு எனக்குமே ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை போயிட்டு நான் ஃபாலோ பண்ணோம் இல்லையா, கண்டிப்பா வந்துட்டு நீ ஃபீல் பண்ணுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாரி லெட்டர் எழுதியிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு லைட்டா ஹீரோயின் மேல கோவம், ஏன்னா போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரதுக்குள்ள அண்ணனை வந்துட்டு போலீஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி மனசை மாத்தி பிடிச்சு கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வந்துட்டு பெருசா எதுவும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கோவத்தை காமிக்கல. ஹீரோயின் கிட்ட வந்து அந்த லெட்டரை காமிச்சு, ஸோ இந்த மாதிரி நீ வந்துட்டு இங்க இருந்து போக போற அப்படிதானே அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்ல படிக்க போறேன்னு சொல்ல. ஓகே உன்னோட ட்ரீம்ஸை நான் தடுக்கிறதுக்கு நான் யாரு, நீ போ, பட் ஆனா வந்துட்டு பார்த்தனா மறுபடியும் என் கண்ணு முன்னாடியே நீ முழிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சிஇஓ உடைய ஆஃபீஸ்ல நீ டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணல, அது வந்துட்டு நீ படிக்க போகணுன்றதுக்காக தானே போயிட்டு ஒர்க் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினுக்கு இப்போ எப்படி ஹீரோக்கு இதை சொல்லி புரிய வைக்கிறதுனே புரியல. நம்ம ஹீரோயினா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்துல நின்றுட்டு இருக்கா. ஹீரோ வேற மேல கஷ்டப்படுத்திட்டே என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு லெட்டரை ஹீரோயினோட மூஞ்சி மேலே தூக்கி போட்டுட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு அழுக மட்டும்தான் வருது, என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுனே
ஹீரோயினுக்கு புரியவே இல்ல. சோ இப்படியே இந்த சீனை கட் பண்ணா ஹீரோ வந்துட்டு அவங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனதுல இருந்து கம்பெனிக்கும் வரதுல பல இருக்கு. சோ மாஸ் பொண்ணுடைய அப்பா, ஹீரோ கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே ரொம்ப நம்ம ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அடிப்பட்ட காயத்தோட இந்த டைரக்டர் வராங்க. ஹீரோயின் செம்ம பலமா அடிச்சிருக்காங்க போல இருக்கு. இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கான் பாருங்களேன். வந்து நம்ம ஹீரோ தான் இன்னும் வேலைக்கு வரலையான்னு சொல்லிட்டு ஓவரா மிரட்டிட்டு இருக்கா. ஏண்டா ஆல்ரெடி நீ அடி வாங்கியிருக்க, வந்து எங்களை மிரட்டிட்டு இருக்க, உன்னோட மிரட்டலுக்குலாம் நாங்க ஆள் கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே நம்ம டைரக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிரட்டி அனுப்பிச்சு விட்டுட்டா. டைரக்டரும் ஐயோ இவனுங்கள்ட்ட சண்டை போட்டா நமக்கு தான் மறுபடியும் அடி விடும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடும். ஹீரோயின் ரியா கிட்ட ஒரு ஜோக்ஸ் புக் ஒன்று கொடுத்து ஹீரோ ரொம்ப சோகத்துல இருக்கான், இதுல இருக்க ஜோக்ஸ் எல்லாம் படிச்சு நீ அவனை எப்படியாவது வந்துட்டு சிரிக்க வையன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிட்ட ஒரு புக்கை கொடுக்க, ரியாவுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு, பட் இருந்தாலும் இந்த புக்கை வாங்கிக்கிறாங்க. சோ இப்ப ஹீரோயின் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்றியா, உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க, ரியா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு சொல்ல, அந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமே எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூட, ஏன்னா நான் ஹீரோக்காக சமைச்சு கொடுக்குறேன், அதை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, உடனே ரியாவும் ஓகேன்னு சொல்லிட ரெண்டு பேருமே வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக போறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா நின்னுட்டு இருக்கா. ரியா வந்துட்டு ஹீரோக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கும்னு எடுத்து வச்சுட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அம்மா நீ இன்னும் ஹீரோவை லவ் பண்றியான்னு கேட்க, ரியா உடனே இல்ல நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. யாருன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை தான் இவ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல இருக்குது. சோ இப்ப ரியாவுமே எங்க அங்கிளுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன், எங்க அங்கிள்னால உன்னால இவ்வளவு கஷ்டம் இல்ல உனக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அட பரவாயில்ல விடு, அந்த டைரக்டர் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரியாவும் நம்ம ஹீரோயினும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் சமைச்சு கொடுக்க இது ரியா எடுத்துட்டு வரா. கூடவே நம்ம மாஸ் பொண்ணும் ஹீரோவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர. ஹீரோக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்களுடைய சாப்பாட்டுல எதை சாப்பிடுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் செங்குமே வராங்க. இப்ப செங்கு என்ன பண்ணா, இப்ப அங்க மாஸ் பொண்ணு உட்கார்ந்து இருக்கத பார்த்தேன், நீ இந்த மாதிரி இவ்வளவு சாப்பாட சாப்பிட போறியா, இந்த நான் வேணா சாப்பிடறதுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, நீ இந்த மாதிரி உங்க அண்ணன் வந்துட்டு ஜெயிலுக்கு போனதுல இருந்து நீ கம்பெனி பக்கம் வரதே இல்ல, தயவு செஞ்சு கம்பெனிக்கு வான்னு சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம செங்கா நம்ம மாஸ் பொண்ணுடைய சாப்பாடையே ஏக்கமா பாத்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோவா சாப்பிடாம வந்து உட்கார்ந்துகிட்டே அவங்க அண்ணன் ஒரு கோட்டை கொடுத்துருப்பான். அந்த கோட்டை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோடைய அப்பா வராங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றா, இந்த மாதிரி வந்துட்டு அண்ணன் எவ்வளவு நல்லவன்பா, இந்த மாதிரி வந்துட்டு அவன் அந்த சைக்கோவை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு டீ ஷாப் வைக்கிறதுக்காக உள்ள வந்துட்டு அந்த கிரவுண்ட்ல இடம் கொடுத்தான். ஆனா இந்த நல்லவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த கடவுள் சோதனை கொடுப்பாராப்பான்னு சொல்ல, இன்னுமே உங்க அண்ணன் வந்துட்டு ஹீரோ தாண்டா, ஏன்னா உங்க அண்ணன் எப்படி அந்த சைக்கோவை பிடிச்சான், இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாருமே உங்க அண்ணனை ஹீரோவை தான் பாக்குறாங்க, உங்க அண்ணன் வந்துட்டு நீ இப்படி சோகமா இருக்கிறது விரும்புவானா என்ன, நீயே சொல்லு, சோ அதனால நீ வந்துட்டு உன்னோட லைஃப்ல நீ முன்னேறணும், அதுதான் உங்க அண்ணனுக்கு நீ பண்ணக்கூடிய கடமைடான்னு சொல்ல, ஹீரோக்கு டக்குன்னு ஒரு விஷயம் புரிஞ்சிருது. பிளஸ் நம்ம ஹீரோ இப்ப குடுக்குடுன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். சோ யாரையோ பாக்குறதுக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய அண்ணன் வந்துட்டு அந்த கிரவுண்ட்ல சண்டை போடுறப்ப ஒருத்தவனை அடிச்சிருப்பான் தெரியுமா, அவனுக்கு தலையில செம்மையா பலத்த காயம் பட்டிருக்கும். சோ இப்ப அவனை போயிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போவ. இப்ப அந்த பையனுடைய அம்மா வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி எங்க அண்ணனுடைய தம்பி நானு அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு இவங்க இந்த மாதிரி மர்டர் அவங்க அண்ணன் என்னோட பையனை என்ன நிலைமை ஆக்கி வச்சிருக்கான் பாருன்னு சொல்ல, ஆக்சுவலி அவனுக்கு ரொம்ப பெரிய காயம் வந்துருச்சு போல இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பையனை கேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப நாளா இந்த பையனை கேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ உனக்கு எப்படி வந்துட்டு இந்த பையனை தெரியும்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல உங்க அண்ணனுக்கு நான் வந்துட்டு சொல்லி புரிய வச்சேன் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் உங்க அண்ணன் வந்துட்டு சண்டை போட்டதுல ஒருத்தவனுக்கு அதிகமா வந்துட்டு அடிபட்டுட்டேன், அதனால அவனை போய் பாத்துக்கோன்னு சொன்னாங்க, உங்க அண்ணன் ரொம்ப நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க விசாரிக்கிறதுக்கு. எதுக்காகனா இந்த டைரக்டருடைய தலையில நம்ம ஹீரோயின் அடிச்சாங்க இல்லையா, இப்பதான் இந்த டைரக்டர் இந்த மாதிரி ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் என்ன அடிச்சாங்க, ரெண்டு பேருமே விசாரிங்கன்னு சொன்னனால போலீஸ்காரங்க ரெண்டு பேருமே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் தானே அடிச்சாங்க, அவங்க வந்துட்டு ஏத்துக்கிறாங்க நான் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணா, நான் தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு அவனுமே போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல, இப்ப போலீஸ்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, வளைச்சு கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ என்னன்னா ஹீரோயின் மேல எந்த பழியும் விழுந்துடக்கூடாது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க. இங்க நம்ம ஹீரோயின் எப்படி ஹீரோ தான் மேல பழியை போட்டு பார்த்தா நம்மளே அதுக்கு முன்னாடி பழியை நம்மளே வாங்கிப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏத்துக்க. ஆனா இதுக்கு நடுவுல புதுசா இந்த சிஇஓ இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்றாரு, வந்து நம்ம ஹீரோயினை மட்டும் போலீஸ்ல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ இப்ப கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்துட்டு எனக்கு மேல ரொம்ப அக்கறை இருக்குமா, நீ ரொம்ப நல்லா வேலை செய்யற பொண்ணு தெரியுமான்னு சொல்ல, ஹீரோயின் நம்மள ஒரு பொண்ணா மதிக்கிறாரு போல இருக்கு, இவரு தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி நினைக்கிறாரு போல இருக்குன்னு சொல்ல, அப்பதான் இந்த சிஇஓ உடைய ஒரிஜினல் ஃபேஸ் தெரியுது. என்னோட ஒய்ஃபுக்கும் எனக்கும் ரொம்ப சண்டமா, நாங்க ரெண்டு பேரும் இப்ப கூடிய சீக்கிரத்துல நாங்க டிவோர்ஸ் வாங்க போறோம், நீமே ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இப்போ வந்துட்டு ஷங்காய் சிட்டிக்கு படிக்கிறதுக்காக போறல்ல, நீ அங்க போனா நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்துட்டு மீட் பண்ணிக்கலாமா, அதாவது மிஸ்டர்ஸா இருக்கிறதுக்காக இந்த ஆள் பேசிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் லைட்டா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி ஷங்காய் சிட்டிக்கு போய் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு என்னோட ஆஃபரை ஏத்துக்கணும், அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ வர போலீஸ்ல இருக்கான் இல்லையா, இந்த கேஸே இல்லாத மாதிரி பண்ணி நான் வந்துட்டு அவனை வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொல்ல, ஹீரோயின் நல்லா சப்பு 4 விடுவாங்கன்னு பார்த்தா
ஹீரோயின் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி ஷங்காய் ஷெட்டிக்கு நீ படிக்கப்போ ஹீரோவும் வெளியே வந்துருவான், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே வந்துட்டு ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணாங்க, அந்த ஆஃபரை ஏத்துக்கிறாங்க. அடிப்பாவி என்னடி பொழிச்சு அலையாம இப்படி பண்ணிட்டேன்னு எனக்கே கோவம் வந்துச்சு. அடுத்த சைட்ல பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ்ல இருந்து வந்துட்டான். இதனால நம்ம செங்கு, ரியா, அதுக்கப்புறம் மாஸ் பொண்ணு, ஹீரோடைய ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து பார்ட்டி மாதிரி கொண்டாடிக்கிட்டே சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு டவுட்டா இருக்கு, எப்படா இந்த கேஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க கரெக்டா நம்ம ஹீரோயினுமே அங்க வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினும் உட்காந்து எல்லாருக்கூடயும் சேர்ந்து சரக்கடிக்க ஆரம்பிக்க ஹீரோ கேக்குறா, எப்படி வந்துட்டு நான் வெளியே வந்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் இருக்கட்டும், ஆக்சுவலி நான் படிக்கிறதுக்காக ஷங்காய் ஷெட்டிக்கு கிளம்புறேன்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப பெரிய ஷாக். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஹீரோயின் போவாங்கன்னு பார்த்தா திடுதுப்புன்னு இப்படி கிளம்புறேன்னு வந்து நிக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு அப்படியே மனசே நொறுங்கி போயிட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்ப கம்பெனிக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் இது போர்ட்ல வந்துட்டு ஒரு பேப்பர் ஒட்டிட்டு இருக்கு. அதாவது ஹீரோவுடைய அண்ணனுக்கு 5 வருஷம் ஜெயிலு. ஹீரோ ரொம்ப நாள் கம்பெனிக்கு லீவ் போட்டதுனால அவனை வேற ஹவுஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டீ ப்ரோமோட் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை மட்டும் படிக்கிறதுக்காக அனுப்புது, ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இதை பார்த்து அங்க இருக்கிற லேடிஸ்லாம் என்னடா இது, அந்த பிரச்சனையில ஹீரோவுடைய அண்ணன் இருந்தா, ஹீரோ இருந்தா, அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் இருந்தா, 2 பேருக்கு மட்டும் தண்டனை, ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்கிறதுக்காக வந்துட்டு ஃபாரின் அதை ஷங்காய்க்கு அனுப்புறாங்களே, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு பொம்பளைங்க எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்படி இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா நடக்கக்கூடியதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சேனல்ல லவ்லி ரன்னர் கே ட்ராமா போயிட்டு இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் பின் கமெண்ட்ல கொடுக்குறேன்.